உங்க வீட்டுல ஒரே கூட்டமா இருக்கே, என்ன விசேஷம்? ஊர்ல இருந்து ஆளுகள்லாம் வந்திருக்காங்க. ஏண்டி மறைக்கிற? உன்னை பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ளை விட்டார் வந்திருக்காங்கன்னு தான் சொல்ல. அப்படிதானே? ஏண்டி, கல்யாணம்னா எல்லாரும் தான் சந்தோஷமா இருப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டா உங்களை எல்லாம் மறந்துடுவேன். அப்படித்தானே? போங்கடி. வா சுமதி, உனக்கு எப்ப கல்யாணம்? சுமதிக்கு என்னைக்கு கழுத்துல முடிச்சு விட போகுது? நான் சின்னவதானே, நீங்க எல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பெற்றப்புறம் எனக்கு கல்யாணம். நடக்க வேண்டிய நேரம் வந்தா நாளைக்கே நடக்கும். யாரு கண்ட வர ஐயா, இந்த குதிரை சாண ரொம்ப பழசாயிடுச்சு, வேற செய்யட்டுங்களா? இல்ல இதே இருக்கட்டுமா? என்னங்க இது எல்லாத்துக்கும் ஊங்குறீங்க? அது சரி, இவ்வளவு நேரம் நான் வெட்டியில தான் மூச்சை உடைச்சனா? வெட்கம் வெட்கம் வெட்கம். என்னடா வெட்கம்? இது ஒண்ணு இல்லைங்க, அந்த பொண்ணு உங்களை பார்த்து என்னவா வெட்கப்பட்டுட்டு போகுது. இவ அண்ணன் இருக்கிற தைரியத்துல என்ன அலட்சியமா நினைக்கிறான். யார் அது அவங்க அண்ணன்? ஓஹோ, நம்ம பள்ளிக்கூடத்து வாத்தியாரு சந்திரனா? வணக்கம், அமருங்க. குழந்தைகளே, இன்றைக்கு பாடம் சந்தோஷம். நாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் உலகத்திலே சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்க வேண்டும். சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்க வேண்டுமானால் மக்களிடையே ஜாதி மத பேதம் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படின்னா எல்லா ஜாதியும் ஒண்ணா ஐயா? ஆமா, சந்தேகம் இல்லாமல் எல்லாம் ஒன்றேதான். இன்னும் சில கேள்விகள் கேட்கிறேன், பதில் சொல்லுங்கள். தணிகாசலம், பார்க்க வேண்டியது யாது? கண்காட்சி. மாரியப்பன்? டிராமா. சங்கரன்? சினிமா. காசிவேல்? டான்ஸ். அறிவானந்தம்? நல்லோரை. ரொம்ப புத்திசாலி. நல்லோரை காண்பதும் நன்றே. கமலா, காக்க வேண்டியது என்ன? சோத்துப்பானை. சாரதாமணி, நீ? கற்பை. மல்லிகா, பெண்ணுக்கு தேவையானது என்ன? நகை. லக்ஷ்மி? சேலை. குமாரி? அடக்கம். புத்திசாலி. திருக்குறளில் இது போன்ற கருத்துக்களை காணலாம். ஐயா, திருக்குறள், குரான், பைபிள், பகவத்கீதை இவையெல்லாம் ஒன்றுதானே? ஆமாம், விளக்கம் சொல்லுகிறேன் கேளுங்கள். நதிகள் எல்லாம் வெவ்வேறு இடங்களில் உற்பத்தி ஆனாலும் அவை யாவும் சமுத்திரத்தில் வந்து சேர்வது போல் மதங்கள் எல்லாம் முடிவாக கூறும் உண்மை ஒன்றேதான். வாங்க. வணக்கம். சந்திரன், இதுதான் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடமா? ஏன், இந்த நீதிகளைத்தானே உலக பெரியார்களும் மக்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். பெரியவர்கள் சொல்லி இருக்கலாம், ஆனால் நீ? ஐயா, மாணவர்களை சுதந்திர பறவைகளாக வளர்க்க வேண்டும். வருங்காலத்தில் நாட்டின் முன்னேற்றத்திற்கு தொண்டு செய்யும் தியாகிகளாக தயார் செய்ய வேண்டும். அதுதான் என்னை போன்ற ஆசிரியர்களின் கடமை. கடமை உடைமை எல்லாம் வெளியில் வைத்துக் கொள்ளும். ஐயா, நீங்க சொல்வதுதான் சட்டம். அதன்படி பாடம் சொல்லிக் கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா உமக்கு இங்க வேலை கிடையாது. இது அறிவுக்கு பொருத்தமானதல்ல. அப்படியானால் உமக்கும் இந்த வேலை பொருத்தமானதல்ல. பள்ளிக்கூடத்தின் நிர்வாகி என்ற முறையில் சொல்லுகிறேன், நீர் ஓய்வெடுத்துக் கொள்ளும். விட்டு போனீங்களா? என் அருமை குழந்தைகளே, இன்று நான் செல்கிறேன். இந்த இடத்திற்கு இனி வரும் என் சகோதர ஆசிரியரையும் நீங்கள் என்னை போலவே பதித்து நடக்க வேண்டும். நான் வருகிறேன். யாரது? வாங்க வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இன்னும் 2 நாள் பொறுத்துக்கிடுங்க, பையன் சம்பளம் வந்து விட்டுருங்க. இந்த மாத வட்டியை கட்டி விடுறேங்க. 2 நாள் என்ன, இப்ப வர்ற போதே
சம்பளத்தை வாங்கி கட்டிக்கிட்டு தான் வருவான். இன்னைக்கு சம்பள நாள் இல்லைங்களே, முன்னாலேயே கொடுத்துட்டீங்களா? ஆமா, இனி வேலை கூட பள்ளிக்கூடத்துல போய் செய்யணுங்கிற அவசியமே இல்லை. என்னங்க தம்பி நீங்க சொல்றது ஒண்ணு எனக்கு புரியலீங்களே. சந்திரனே வேலையிலிருந்து நீக்கியாச்சு. காமாட்சி என்ன குத்தம் செய்துட்டானுங்க? எனக்கு பிரகலாதம் செய்த தவிர இவன் பள்ளிக்கூடத்துல செய்திருக்கான். என்னங்க சந்திரனுக்கு வேலை போயிட்டுதான். அப்படின்னா இனிமே நம்ம என்னங்க செய்யறது? என்ன நடந்தது தம்பி, கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லுங்களேன். பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க கிட்ட தவறான பிரச்சாரம் செய்யறான் உங்க மகன். உங்களை பத்தி ஏதாவது தவறா பேசிட்டானா? என்ன பத்தி பேசினாதான் பரவாயில்லையே, பரம்பரை சம்பிரதாயத்தையே மாத்திரம். அவன் அப்படியெல்லாம் போற பையன் இல்லையே. இந்த காலத்து பையங்களுக்கு அந்த மாதிரி கருத்துக்கள்ல தான் மோகம் அதிகம். அதுக்காக எங்க பொழப்புல மண் அடிச்சிட்டீங்களே. இன்னும் எதுவும் முடிவு செய்யல. நானும் ஒரு காலத்துல இந்த வீட்டுல சம்பந்தம் ஏற்படுத்தணுமேங்கிறத நினைச்சு அவனை தற்காலிகமா தான் வேலையில இருந்து விலக்கி வச்சிருக்கேன். தம்பி பையன் வரட்டும், நான் கண்டிக்கிறேன். இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு அவனுக்கு வேலை கொடுத்துருங்க. ஏன் காமாட்சி? ஆமாங்க. நீங்க சொல்றீங்க, அவன் கேட்கணுமே உங்க சொல்படி. நான் கேட்க வைக்கிறேங்க. சந்திரா, அப்பா பள்ளிக்கூடத்துல ஏதோ பிரச்சாரம் செய்யறியா? கேப்பா இந்த தலைப்பரட்டு. நான் ஒண்ணும் தவறான பிரச்சாரம் செய்யலப்பா, அறிவு பிரச்சாரம் தான் செய்தேன். சின்ன சிறு குழந்தை இடத்துல அதெல்லாம் செய்யலாமா? வருங்கால பெரியோர்களாகிய இக்கால பாலர்கள் எல்லாம் எப்பொழுதுமே வடிகட்டின மூடர்களாகவே இருக்க வேண்டும் என்பது உங்கள் ஆசையா? உண்மையில புஸ்தகத்தில் இருக்கிறத சொல்லிக் கொடுக்க வேண்டியதுதானே, அதை விட்டுட்டு அதிக பிரசங்கித்தனமா ஏன் செய்கிற? இன்றைக்கு நமது நாட்டிற்கு எது முக்கியமோ அதைத்தானப்பா சொல்லிக் கொடுத்தேன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற வள்ளுவரின் நீதியைத்தான் எடுத்து உரைத்தேன் பிள்ளைகளுக்கு. எம்மதமும் சம்மதம் என்று காந்தியார் சொன்னதைத்தான் நானும் சொன்னேன். எல்லா மக்களும் கடவுளின் பிள்ளைகள் என்று இயேசுநாதர் மொழிந்ததைத்தான் நானும் பாடமாக சொல்லிக் கொடுத்தேன். இது என்ன கெட்ட பிரச்சாரமா? வள்ளுவர், மகாத்மா, இயேசுநாதர் அவங்கெல்லாம் பெரியவங்களான பிறகு பேசினாங்கடா. நான் பெரியவன் ஆகாவிட்டாலும் பெரியவர்களது போதனையைத்தான் சொல்லிக் கொடுத்தேன். இது குற்றமா? அப்பா, இனிமேல் ஜாதி ஒன்று மதம் ஒன்று என்பதை மாணவர்களுக்கு சிறு வயதிலேயே சொல்லித்தான் ஆக வேண்டும். சந்திரா, உன்னுடைய நன்மைக்கு சொல்றேன். உன் தங்க சுமதிக்கு கல்யாணம் நடக்கணும், உன் குடும்பம் நல்லபடியா இருக்கணும்னா என்ன போல சில முக்கியமானவங்களை நீ பகைச்சிக்காத. எங்களுடைய வறுமையை பயன்படுத்தி எங்கள் தன்மானத்திற்கு எந்த மனிதருடைய தயவு தாட்சியமும் எங்களுக்கு தேவையில்லை. சந்திரன், இப்ப நீ ஆத்திரத்துல பேசுற, பின்னால கஷ்டப்படுவேன். பரவாயில்ல, நீங்க என்ன தற்காலிகமா தான் வேலையில இருந்து நிறுத்தினீங்க. ஆனா நான் நிரந்தரமாவே ராஜினாமா செய்துட்டேன். அப்படியா? நிஜமாவா? ஏன்பா உனக்கு இந்த அவசர புத்தி? அவசர புத்தி இல்ல, வாலிப வேகம். அவன் கோபம் தனியை விட்டு புத்தி சொல்லி பாருங்க. இன்னொரு முறை நான் வந்து சந்திக்கிறேன். சந்திரா, பரமானந்தத்தோட அப்பன் கிட்டப்பட்ட கடனை இவன் காலத்திலேயாவது தீர்க்கலாமன்னு நாங்க அடங்கி ஒடுங்கி போறோம். உனக்கு அது தெரியலையே. சுமதியை கரை தேற்றுவது உன் கையில் இருப்பதை மறந்துடாத சந்திரா. அம்மா, சுமதியை பத்தி நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கே நான் வெளியூருக்கு போறேன், எங்கேயாவது வேலை தேடுறேன், எப்படியாவது உங்களுக்கு நான் பணம் அனுப்புறேன். அதை கொண்டு சுமதியை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் செய்து கொடுப்போம். அண்ணா, நீயும் இல்லைன்னா? சுமதி, உன் அண்ணன் தன்மானம் உள்ளவன் என்றால் அது தங்கைக்கும் பெருமை அல்லவா? தாய் தந்தையை போல் நீயும் என் உறுதியை தகர்க்க முயற்சிக்காது. உன் பாடு உயர்வு பெறுவதற்காகவே நான் புறப்படுகிறேன். அல்லாது அப்பா, இருக்க வேண்டும் புதையல். ஆமாமா, வாசல்ல பூனை இருக்கிறதுல இருந்து தெரியுது இல்ல, புதையல் இங்கதான் இருக்குதுன்னு. ஆமா குருவே, குகைக்குள்ளார போறது எப்படி? ரகசியத்தின் ரகசியம். பூமிக்கடியிலே 30 லட்சம் பவுன்கள். விளக்கம் உள்ளே இருக்கும் விஷச்சிலையினிடம் காண்க. விஷச்சிலை.
எனக்கு ரொம்ப பயமா இருக்கு குருவே. சிஷ்யா, நீ பயப்படாத, இங்கே இரு. விஷச்சிலை. இந்த சிலைக்கு அழகான பெண்ணுறுத்தியின் கையால் தான் மந்திர சக்தி பூஜையை செய்ய வேண்டும். அதற்கென தேர்ந்தெடுத்த பெண்ணை கொண்டு வர மனித சக்திக்கு அப்பாற்பட்ட எந்த சக்தியையும் உபயோகிக்க கூடாது. அந்த பெண்ணை கொண்டு வரும் நிலையில் வேறு யாரும் அவளை பார்க்கவும் கூடாது. சுவடியில் குறிப்பிட்டுள்ளபடி விரதத்தை அனுஷ்டிக்கும் அந்த பெண் தினத்திற்கு 1 குடம் வீதம் 100 குடம் தண்ணீரை சேகரித்து சந்திர கிரகணத்தன்று இந்த சிலை உஷ்ணத்தால் உடைந்து போகாத வண்ணம் தண்ணீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும். அப்படி செய்து விரதம் வெற்றி பெற்றால் சிலை நகரும், பூமி பிளக்கும், பாதை தோன்றும். அங்கே புதையுண்டு கிடக்கும் 30 லட்சம் பவுன்கள் கிடைக்கும். 30 லட்சம். ஜெய் காளி. தம்பி, தாத்தா, ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு ஆசை. என்ன தாத்தா? அட பிரமாதமா ஒண்ணும் இல்ல, நல்லா படிச்சுட்டு இந்த மாட்டையும் வாத்தையும் கோழியும் ஏன்பா வளர்க்கற? இதுதான் தாத்தா என் உத்தியோகம். படிச்சவங்க நியாயமான எந்த வேலை செய்தாலும் கேவலம் இல்ல தாத்தா. குறிப்பா சொன்னா இந்த மாதிரி குடிசை தொழில் செய்யறதுக்கு படிச்சவங்க தான் அதிகமா முன் வரணும். அப்படி இருந்தா தான் வெளிநாட்டுல இருக்கிற புது முறைகளையும் நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்து தொழிலை முன்னேற்றம் அடைய செய்யலாம். ஆமா தம்பி, உண்மையாக எல்லாரும் இந்த உண்மையை உணர்ந்து உற்பத்தியை பெருக்கினாங்கன்னா நிச்சயமா நம்ம நாட்டுக்கு பஞ்சமே வராது. ஆமா தாத்தா, பண்ணைய கொஞ்சம் பாத்துங்க. நான் மேலூர் வரைக்கும் போயிட்டு வரேன். பாப்பா. இன்னைக்கு போஸ்ட் யாரு உங்க ரோட்ல கூட்டம் கூடி கரெக்டா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். ஏமா கரெக்டா பண்றீங்க? இவன் யாரு, உன் தம்பியா? இல்லைங்க, எங்க வீட்டுக்காரங்க. ஏன் கரெக்டா பண்ண? இல்லைங்க, என்கிட்ட நிறைய நகை இருந்தது. அதை ஒண்ணு கலத்தி வித்து சூதாட்டத்துல தொலைச்சிட்டாருங்க. இது ஒண்ணுதான் பாக்கி. இதையும் குடின்னு சொல்லி என்ன போட்டு போட்டு அடிக்கிறாருங்க. ஏவா ஏன் அடிக்கிற? இல்லைங்க, வீட்டு செலவு தான் அந்த நகையை வாங்கினங்க. போய் சொல்றாரா? ஆமாங்க. உனக்கு என்ன வேலை? கொல்லப்பட்டில வேலைங்க. என்ன சம்பளம் உனக்கு? தினம் 1.5 ரூபா கூலிங்க. வீட்டுக்கு எவ்வளவு கொடுப்ப? நீ எவ்வளவு வச்சுக்கோ? 1 ரூபா வீட்டுக்கு கொடுத்துறேன், 4 டீ சாருங்க. இல்லைங்க, இவருக்கு ஒரு வேலை வெட்டியும் கிடையாது. நான் தான் ஆயா வேலை பார்த்து சம்பாரிச்சு இவருக்கு சாப்பாடு போடுறேங்க. ஓஹோ, நீ தான் சம்பாத்தியம் பண்ணி சாப்பாடு போடுறியா? ஆமாங்க. அந்த சோத்தை தின்னுட்டோனால சும்மா இருக்க முடியல பாரு. கட்டாயம் உனக்கு சூதாடித்தான் தீரணுமா? ஏடா ஆட மாட்டேங்க. இனிமே சூதாடுவியா? இல்லைங்க. இனிமே அந்த அம்மாவை தொந்தரவு பண்ணி நீ நகை ஏதாவது கேட்டு நீ அடிச்சா நீ உன்னை தொலைச்சு போடுற ஆஸ்க். அம்மா, இனிமே உன்னை ஏதாவது இவன் செஞ்சா ஏற்று நான் இவனை கவனிச்சுக்கிறேன். சரிங்க, நீங்க நல்லா இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். சுமதி, சந்திரன் எங்க? பண்ண பக்கமே காணுமே. அண்ணன் வேலை தேடி வெளியூர் போயிருக்காரு. நான் இங்க பள்ளிக்கூடத்து வேலை என்ன ஆச்சு? ஒரு காரணம் இல்லாம ஏதோ தப்பு சொல்லி அண்ணனை வேலையில இருந்து நீக்கிட்டாரு பரமானந்தம். அப்படியா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டானே. சரி சுமதி, கொடுத்த என்கிட்ட கொடு. வேண்டாம். பரவாயில்ல சுமதி, உனக்கு சுமக்கிற அளவுக்கு கஷ்டம் இருக்கு. நான் இதையாவது சுமந்துக்கிட்டு வரேன். கொடு சுமதி, பரவாயில்ல கொடு. சந்திரன் கிட்ட இருந்து ஏதாவது கடிதாச்சு வருதுங்களா? இது வரைக்கும் இல்ல.
செலவுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க போல் இருக்கே. என்ன செய்யறது, இதோ அப்படி இப்படின்னு. என்கிட்ட கிட்ட நான் கொடுக்க மாட்டேனா? எவ்வளவு வேணும்? வேண்டாம் தம்பி, பட்ட கடனையே கொடுக்க முடியல. இது வேற கணக்கு, இதை வச்சுங்க. இல்லைங்க, உங்க கடன் தீராம எங்க சுமதிக்கு கல்யாணம் நடக்காம யாருக்கிட்டையும் ஒரு தம்பி வாங்குறதா இல்ல. சுமதிக்கு கல்யாணமும் நடக்கணும், என் கடனும் தீரணும்னா ஒரு காரியம் செய்யுங்க. சுமதியை எனக்கே கட்டி கொடுத்துருங்களேன். தம்பி, சுமதியை கட்டிக்கிறதுக்கு என்கிட்ட என்ன யோகிதை இல்ல? கழுத நினைச்சுதான் கனகாம்பரம் மாலை போடணும்னு. நடக்குமா? யாராவ? கோழியா? இல்ல, ராத். பார்த்து பேசு. இங்க வேற விஷயம். நீங்க கடன் விஷயமா வந்தீங்களா? அதை பத்தி கேட்க நீ யாரு? நானா? சல்லட. இந்த வீட்டுக்குள்ள சேர வேண்டியதை சேர்த்துட்டு தள்ள வேண்டிய குப்பையே வெளியே தள்ளுற பொறுப்பு. நீ சும்மா இருப்பா. பொருங்கையா, இவர் அண்ணனை வேலையில இருந்து நீக்கிட்டாராமே, என்ன குற்றத்தை கண்டுட்டாரு? எனக்கு முன்னமே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா என்ன செய்திருப்ப? உங்க மாதிரி கொல்லப்புற வழியை கையாள மாட்டேன். உங்க பெரிய மனுஷ தன்மைய பள்ளிக்கூடத்து பசங்களை விட்டு பஞ்சாயத்து பண்ண வச்சிருப்பாரு. அது சரி, இப்ப அவர் ஏன் இங்க வந்தாரு? கோழி கோழி, நீ வேதாளத்துக்கு வேண்டியவனா இருக்கிறதுனால நான் பொறுக்கிறேன். பொறுக்கு பாத்தீங்களா? இல்ல இல்ல, அவர் அப்படி எல்லாம் பேசப்படாதுப்பா. அவரை பேசப்படாது. சும்மா இருங்க, அவன் சின்ன பையன், மன்னிச்சிருங்க. சரி சரி, சுமதியை பத்தி நீங்க ஒரு தீர்மானத்துக்கு வாங்க, அப்புறம் என்கிட்ட வாங்க. நான் வர்றேன். யானை முழு தேங்காய முழுங்கும் நாய். நீங்க போயிட்டு வாங்க தம்பி. ஐயோ, வழி அங்க. ஐயா, எங்க குடும்ப கஷ்டத்தை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். நீங்க சொல்றது சரி, ஆனா ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்து காரணம் இல்லாமல் யாரையும் விலக்க மாட்டாங்களே. நான் சொன்னதை தவிர வேற எந்த காரணமும் இல்லை ஐயா. அப்படியே இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்டவரை இன்னொரு பள்ளிக்கூடத்தில் எப்படி கேட்டுக்கொள்ள முடியும்? ஐயா, உங்க நிலைமைக்கு ரொம்பவும் வருந்துறேன். ஒரு காரியம் செய்யுங்க. வேற இடத்துல முயற்சி பண்ணி பாருங்களேன். முடியாது, தயவு செய்து என்னை தடுக்காதே. விட்டு விடு. என்ன காரியம் செய்ய போற? பெண்கள் மானத்தோடு வாழ முடியாத போது வேற என்னதான் செய்ய முடியும்? போற. அப்படி என்ன கஷ்டம் ஏற்பட்டது உனக்கு? என்ன உன் சகோதரின்னு நினைச்சு அதை என்கிட்ட சொல்லுமா. யாருக்கிட்டையும் சொல்லி தீரக்கூடிய வேதனை இல்லம்மா இது. என் எண்ணங்களை கிளறி வேதனை அதிகப்படுத்தாதே. என்னை விட்டுடு. ஒரு பெண் பாவத்தை இன்னொரு பெண் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? நான் சாவதா யாருக்கும் நஷ்டம் இல்லை. உண்மையை சொன்னா என்னை பெத்தவங்களுக்கு கூட இதனால் நிம்மதியே ஏற்படும். ஏமா, உன் தாய் தகப்பனுக்கு உன் மேல கோவமா? இல்ல, பெற்றவங்க கடன் பட்டாங்க. கடன்காரன் கடனுக்கு பதில் என்னையே கல்யாணம் செய்ய கேட்டான். அதனால அவங்க துயரப்பட்டாங்க. நான் உயிரோடு இருந்தா துயரம் இன்னும் அதிகமாகும். நீ இவ்வளவு கோழையா இருக்கிய, வேற நான் என்னதான் செய்ய முடியும்? கற்பை களவாடும் கயவர்களை எதிர்த்து போராடும் தைரியம் இல்லாம பெண்கள்லாம் இப்படியே போய்கிட்டு இருந்தா உலகத்துல பெண் குலமே அழிஞ்சு போயிடுமே. ஏமா, நீ அதுக்காகவாவது தைரியமா இருக்க வேண்டாமா? அக்கா, பெண்கள் மனசு வச்சா பலவந்த கல்யாணத்தை விரும்புறவனுக்கு சாத்வீகமான முறையிலேயே பாடம் கற்பிக்க முடியும். சகோதரி, வீட்டுக்கு திரும்ப. நானும் துணைக்கு வரேன். வேண்டாம் அக்கா, வேண்டாம். இந்த சம்பவம் எனக்கும் உனக்கு தெரிஞ்சதா மட்டும் இருக்கட்டும். நானே வீட்டுக்கு போறேன். அப்படின்னா என் மேல ஆணையா சொல்லு. சரி, என்ன நம்ப. நான் வரேன். சுமதி, கௌரி உன்னை காப்பாற்றாவிட்டாலும் நான் காப்பாற்றியிருப்பேன். ஐயா, என்ன வாழத்தான் விடல, சாகவாவது விடக்கூடாதா? உனக்காக உயிரே வச்சுட்டு இருக்கிறனா உன்னை சாக விட முடியுமா? ஐயா, ஐயோ, ஐயான்னு கூப்பிடாது. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க அப்பாவை நான் மாமான்னு கூப்பிட போறேன். ஒரு நாள் அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படாது. சுமதி, அந்த நிலைமை ஏற்படாட்டா உன் கண்ணு முன்னாலே உங்க அப்பா அம்மாவை ரத்த கண்ணீர் வலிக்க வைப்பேன். அதை நீ பார்த்து பார்த்து புழுவா குடிக்கும்படி செய்வேன்.
அப்படி என்ன நிறைவேறலன்னா அந்த பேச்சுக்கே இடமில்ல. இப்போ உன்னை வீட்டுக்கு கொண்டு போவேன். நீ இஷ்டப்பட்டாலும் படாவிட்டாலும் உன் கழுத்துல தாலிய போட்டே தீருவேன். தீர்வையா தீர்வை. இந்த வேலையை தாண்டிட்டுல நீ தாலிய போடணும். கோழி, நீ எதுக்கு இங்க வந்த? அதுதான் நான் உன்னை கேக்குறேன். நீ எதுக்கு இங்க வந்த? உங்க அப்பா நிலைமை வாயா இங்க வாயா. ஏயா நீ ஆரம்பத்துல மாடுகிட்டு மேய்ச்சிக்கிட்டு இருந்தியா? என்ன பின்னே டே டோய்ங்கிற? நீ தனியா இருக்கேன்னு பாக்குறேன். பாரியா இல்ல உதச்சிருப்ப. நீ வாடி. ஐயா பரமானந்தம் ஆனந்தமா இருக்குமே. மண்ண கவனிங்களா? ஆறாதான் குருட்டு பய. இது சகதி. அதுதான் உன் கதி. சுமதி, நீ இப்படிப்பட்ட இடத்துக்கெல்லாம் தனியா வரலாமா? வா வீட்டுக்கு போலாம். சந்திரன் இருந்து ஏதாவது ஒரு தகவலும் இல்ல. அப்படியா? சரி, நானே போய் அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். வா போ. என்ன இது? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் உடம்ப பிடிச்சு விடு. ஏற்கனவே யாரோ பிடிச்சு விட்டுருக்காங்க போல இருக்க. இல்லடா, அந்த வேணு பையல ஓங்கி அடிக்க அவன் பயந்து விலகிட்டான். அந்த வேகத்துல நான் போய் சகதில விழுந்துட்டேன். ஏனுங்க, அப்புறம் என்னங்க அடி விழுந்துதா? யாருக்கு? எனக்கு இல்லைங்க, அவனுக்கு. அதானே, அதுக்குள்ள அவன் சுமதியை கூட்டிட்டு போயிட்டான். சுமதியா? ஓஹோ, அவளுக்காகத்தான் இவ்வளவு சண்டையா? ரெங்கா ஐயா, ரெங்கா ஐயா, நல்ல சந்தர்ப்பத்தை நான் நழுவ விட்டுட்டேன். அந்த பயல தொலைச்சாதான் நம்ம திட்டம் எல்லாம் நிறைவேறும். என்ன பிள்ளை? தொலைச்சிருவோம். ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த ரவுடி ரெங்க நினைக்கல, நினைச்சா தொலைச்சான். இப்பவே நினை, இப்பவே தொலை. சிஷ்யா, சிஷ்யா, குருவே, 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 குருவே. ஆமா, நாம எதுக்காக இப்படி இந்த தெருவில் அலைகிறோம்? வீடு வாசி இல்லாம அலைகிறோம். சேலை கட்டிய மாதரை தேடி. இப்ப யாரு குருவே சேலை கட்டுறா? 6 புள்ள பெத்த அம்மா கூட பாவாடை தானே குருவை கட்டுறாங்க. பாவாடதான். பிறகு ஏன் நீ தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டு நடக்கிற? பாக்குறதுக்கு வெக்கமா இருக்க? பயமா இருக்கு. என்ன பயம்? என்னன்னா, முன்னெல்லாம் பொம்பளைங்களை முறைச்சு பார்த்தாக்கா ஆம்பளைங்க அடிப்பாங்க. இப்ப என்னடான்னா, ஆம்பளைங்க உதவி இல்லாம பொம்பளைங்க புரட்டியில தட்டினா கண்ணு 2 முன்ன வந்து தொங்கிடும். கொஞ்சம் பார்த்து போப்பா. ஆடு வர்றது தெரியாத இடிச்சுட்டு போறேன். நல்ல ஆடு நீ. ஒரே கிட்டியில பையன் மாத்தி விட்டானே. என்னையா கூப்பிட்டீங்க? இது என்ன பையன் மாத்தி விட்டேன்? மன்னிச்சுங்க, நான் வேற சிந்தனையில போறேன். வேற சிந்தனையில? இது எத்தனாவது பையன்? ஆளை பாரு, சிந்தனையில பையன் மாத்துறானா? பாரு சிஷ்யா, பாரு. பாக்குற விதத்துல பார்த்து அடையிற விதத்துல அடையணும். பாரு பாரு பாரு. குருவே, 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 பாத்துட்டேன். என்ன பாத்துட்டேன்? எங்க? 16 வயசா? இல்ல, அந்த அம்மாவுக்கு குழந்தை 16. முட்டாள். நமக்கு தேவை ஒரு அழகான மங்கை. பாக்குறேன். குருவே, நம்ம கிழத்தெருவுக்கு வந்துட்டோம். குமரி தெருவு பக்கம் போகணும். அது எங்க இருக்குன்னு விசாரிப்போமா? ஒரு சாமி வாங்க உட்காரலாம். என்ன வெயில், என்ன வெயில். சம்பாடி, இது உங்க வீடுங்களா? ஆமா. எந்தெந்த வீட்டுல காலி திண்ண இருக்குதோ அந்த வீடெல்லாம் என்னது. ஓஹோ, பரதேசிக்கு பல இடம். ஆமாங்க, உங்களுக்கு எந்த ஊருங்க? இந்தூர். இந்தூர்? அடே அப்பா, அவ்வளவு தூரத்துல தான் நீங்க வந்திருக்கீங்க? எவ்வளவு தூரத்துல இருந்து? இந்தூர். இந்தூர் யாரையாது? இந்த ஊரு. ஓஹோ, இந்த ஊருங்களா? உங்களுக்கு இந்த ஊரு? எனக்கு வந்து மொரட்டூர். ஓஹோ, கொரட்டூர் பக்கத்துல இருக்காதா? 2 கல்லு வித்தியாசம். ஏன் 2 கல்லும் போடலையா? இல்ல, ஒரு கல்லு தான் போட்டிருக்காங்க, இன்னும் ஒரு கல்லு பாக்கி. அதை போடுறதுக்கு தான் யோசனை. ஓஹோ. ஆமாங்க,
நீங்க ஏன் இங்க உட்கார்ந்துருக்கீங்க? பொண்ணு தேடி திரிகிறோம். எங்க ஓடி போச்சு? இன்னும் கல்யாணமே ஆகலையா? அப்போ சரிதான். அந்த பொண்ணுக்கு தொடர்பு எவனோ ஒரு பயம் இருப்பான், அவன் கூட ஓடி போயிருப்பான். சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு. ஏன்? எங்க குருசாமிக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அவருக்கு பொண்ணு தேடுறோம். ஓஹோ, குருசாமிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்களா? அவருக்கு தேட தெரியாது, அவர் கண்ணா குருடா? நல்ல கண்ணாச்சே, அதனால தானே ஒரு பொண்ணை தேடிட்டு ஓடி இருக்கிறாரு. அப்படியா? அவரு பொண்ணை தேடிக்கிட்டு ஓடி இருக்காரு, நீங்க பொண்ணை தேடிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. ஏன் இப்படி அவஸ்தைப்படுறீங்க? இந்த ஆத்தாங்கரை குளத்தாங்கரையில் போய் உட்கார்ந்தா கிடைக்குமே. உட்காராமையா இருந்தோம், உட்கார்ந்தோமே, போய் உட்கார்ந்தோம். அங்கே விடல, போய் உட்கார்ந்தோம். துணியை நினைச்சு முதுகுல துவைச்சு விட்டாங்க. அடி அடி துட்டி புட்டி, அப்பா கொன்னுட்டான். பின்ன விடுவாங்களா? ஊர் ஜனங்க இல்ல, டிம்மி கழட்டிட மாட்டாங்க. அதனால தானே நான் வீதியில வந்து அந்த அம்மா உன்னை அடிச்சாங்களா? அழகு இல்ல. ஓஹோ, அழகா? அழகு. ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுங்களா? இன்னும் ஆகலையே. உங்க வீட்டுல பொண்ணு இருக்குதோ? பொண்ணு 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 இருக்குதா? அப்ப எங்க குருசாமி கிட்ட சொல்லிவிடாதீங்க, அந்த பொண்ணை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படியா? நானே கட்டிக்கிறேன். அப்படிங்களா? ஆமா, உங்களுக்கு என்ன வயசாச்சு? எனக்கு 18 வயசாச்சு. 18? பரவாயில்ல, நல்ல ஜோடி தான். அப்படியா? ஆமா ஆமா. சகோதரி நீங்களே? எங்க அக்கா. 50 வயசு இருக்குமே. ஐயோ, 50 வயசு எங்க அப்பாவுக்கு. எங்க அக்காவுக்கு இந்த வருஷம் தாண்டனா 23. உங்களுக்கு இந்த வருஷம் தாண்டாம 22. என்னடா இது? எங்க அக்கா பிறந்த கையோட நான் பிறந்துட்டேன். அப்போ இது உங்க கை இல்லையா? ஐயோ, இது என் கை தான். எங்க அக்கா கை எங்க அக்கா புஜத்துல இருக்கு. ஓஹோ, ஆமா. பரவாயில்ல பரவாயில்ல, முடிச்சிடலாம். ஆமாங்க, உங்களுக்கு சாதகம் இருக்குங்களா? சாதகம்? ஜாதகமா? ஜாதகம் ஏது? அதுதான், அது இல்லாத கோளாறுதான் இப்படி எல்லாம் நீங்க சுத்துறீங்க. பயப்படாதுங்க, நான் எடுத்துறேன். எடுங்க. எங்க ஊர்ல ஒரு நாடி ஜோசியர் இருக்கார். அப்படியா? மகா கட்டிக்காரன். ஆமா, அதாவது நாடி கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டார். பெரட்டுவார். பெரட்டு பெரட்டுன்னா அடியா? இல்லைங்க, ஏட்ட பெரட்டுவார். நாடியில் எதுங்க அடி? ஆமா. போங்க போங்க, கடமையை ஒழுங்கா செய்யுங்க. அப்போ நீங்க போலீஸ் ஆபீசருங்களா? இல்ல, இந்த ஊர்ல நான் ஒரு பெரிய புள்ளி. கை கொடுங்க, கை கொடுங்க, கை கொடுங்க. போலீஸ் எல்லாம் என் கையில தான். இப்போ உங்க கைக்குள்ள விட்டுறாதுங்க. ஆனா உங்களுக்கு ஏதாவது ஆபத்துன்னா ஒரு குரல் போடுங்க, ஒரு கூக்குரல். கூக்குரல்? கூக்குரல். கூக்குரல்னா ஒரு சொல்லு. சத்தம் 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 போடுங்க. போலீஸை நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். என்னையாது என்ன மேல உட்காந்துட்டு ஊரு பொம்பளைகளை பத்தி கதையா பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ, நாங்க ஊரு பொம்பளைகளை பத்தி பேசலையே. வீட்டுல இருக்கிற பொண்ணை கல்யாண விஷயமா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. போங்க. கல்யாண விஷயமா பேசிட்டு இருந்தீங்களா? ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். நீண்டாயா? ஐயோ, நான் என்ன ஏன் கூப்பிடுறாங்க? ஆமா, கூப்பிட்டோன்னு போயிடுங்க. போலீஸுக்கு மரியாதை கொடுக்கணும். நீங்க போய் அங்க கல்யாண விஷயமா பேசிருந்தா வேற ஒண்ணு இல்லன்னு சொல்லி ஐயா கிட்ட சொல்லிட்டு வந்துருங்க. போங்க. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் பழக்கம் இல்லீங்களே. அப்படியா? என்ன மனுஷன்யா, போலீஸுக்கே போனது இல்லையா? ஐயா, அடிக்கடி போலீஸுக்கு போகணும் ஐயா. அவங்க கூட உறவு வச்சுக்கணும். ஆமா ஆமா. இந்த ஊர் இன்ஸ்பெக்டர் பாத்துறீங்களா? பார்த்தது இல்லையா? தங்கமான மனுஷன், தங்கமான மனுஷன். அப்படியா? ஆமா. அவர் எப்படி இருப்பார்? நல்ல உயரம், 7 அடி. 7 அடி இல்ல, 7 அடி. அங்க இடிக்கும். ஆமா, குச்சி ஆட்டா இருப்பார். நல்ல மனுஷன். சரி, அப்ப வாங்க, நானே கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் காட்டி விட்டு ஐயா எதுக்கு கூப்பிட்டாருன்னு கேட்டுக்கிட்டு அப்புறமேல நான் வீட்டுக்கு வரேன். வாங்க. வாங்க வாங்க போறேன். என்ன ஏயா பிடிக்கிறீங்க? அவரை பிடிச்சி எடுத்துட்டு வாங்க. பொம்பளைங்க நிக்கிறாங்க கையோடைய. நான் வரேன், நான் ஓட மாட்டேங்க. நீங்க கூட்டு போங்க. அவர் வருவார். ஆமா. ஆமா, வேணு, நீ எங்க வந்த? உன்னை தேடிதான். ஆமா, ஊரை விட்டு புறப்பட்டிய என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? இல்ல நான் ஒருத்தன் இருக்கேங்கிற நினைப்பு தான் இருந்ததா? வேலை கிடைச்சதா? இல்ல. புறப்படு, ஊருக்கு போவோம். வேலை பார்க்காம எப்படி ஊருக்கு போறது? இப்ப வேலை தேவையில்லை, நீ தான் தேவை உங்க அப்பா அம்மாவுக்கு. மற்ற விஷயமெல்லாம் ஊர்ல வந்து சொல்லிக்கலாம். வா. அடப்பா, அந்த பையன் வந்து போறோம். ஐயா இருக்காரா? உள்ள பாப்பா. வாங்க ஐயா. அட இருங்க ஐயா, நான் இதுக்குத்தான் அப்பவே சொன்னேன், என்ன விட்டுட்டு அந்த ஆளை புடிச்சிட்டு வாங்க ஐயா, அவனை பார்த்தா அயோக்கிய மாதிரி தெரியுதுன்னு. கேட்டீங்களா?
எனக்கு என்ன இன்ஸ்பெக்டர் கேட்டா நீங்க தான் விட்டுட்டீங்கன்னு சொல்லி விடுறேன். உள்ளவா சும்மா கதை பேசிக்கிட்டு உங்களுக்கெல்லாம் என்ன சம்பளம் கிடைக்குது? எங்களுக்கா? இங்க வையா அங்க இன்ஸ்பெக்டர். ஆமா, அந்த 420 கேஸ் என்னாச்சு? 3 வருஷம் தடிச்சுட்டாங்க. 3 வருஷமா? ஆமாங்க. நான் நினைச்சேன். சரி, அப்படி வேற விசேஷம் இல்ல? வேற ஒண்ணும் இல்ல. சரி, வரேங்க. என்ன உட்கார்ந்துட்ட? என்ன இடுப்புக்கு? ஒண்ணும் இல்ல, ரொம்ப தாகமா இருக்குது, நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன். என்னடா உதற? நின்றாங்க. இல்லைங்க, உங்களை பார்த்தா 2 உருவமா தெரியுது. உருவம் ஆக்கிறேன், கவலைப்படாத. என்ன நீ என்னடா உருமுற? சத்தம் படம் அப்படிங்கிறது என்னடா உறிஞ்சுற? அவன் மூக்குக்குள்ள என்னன்னு பாரு. நான் பல பேரு கதை சொல்றதாண்டா கேட்டிருக்கேன். கல்யாணம் ஆச்சான்னு கேட்டா உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு சொல்றத அதே மாதிரி நீ என்கிட்ட சொல்லிட்டீரா? நீ யாருன்னு தெரியாம கேட்டுட்டேன். இப்படி அவனு தெரிஞ்சதுன்னா நான் அங்கேயே சொல்லிட்டு ஓடி போயிருப்பேன். இந்த ஒரு இன்ஸ்பெக்டர் உனக்கு நல்ல பழக்கம் தானே? பழக்கம், நல்ல பழக்கம். எத்தனை அடி உயரம்? 7.5 அடியா 7.25 அடியா? ஓஹோ, இன்னும் ஒரு 4 அடி ஜாஸ்தி ஆகி போச்சா? டேய், ஒரு அடி ஒன்னால தாங்க முடியுமா? ஐயோ, நீங்க சொல்ற அடி வேறையாச்சுத. புரிஞ்சாத நான்சென்ஸ். ஊர் சுத்திப்ப இல்ல உங்ககிட்ட கேட்கிறேன். நெஞ்சு அடைச்சு பட்டனை திறந்து விட்டுக்கோ. பட்டன் திறந்து சரியா பார்த்தல? ஆமா, நீ உண்மையா சொல்லுவில்ல? உன் குருநாதன் பேர் என்ன? குருசுவாமி. அவன் பேர நடன்னு கேட்கிறேன். அவர் பேரு எனக்கு கூட தெரியாது. அவரை நான் குருசாமியில தான் கூப்பிட்டு இருக்கிறேன். அப்படியா? ஆமா, உனக்கும் அவனுக்கு எத்தனை வருஷம் தொடர்பு? நான் சின்ன குழந்தையில இருந்து அவர்கிட்ட இருக்கிறேன். சின்ன குழந்தையில இருந்து? 6 மாசம் குழந்தையில இருந்து இருக்கிறேன். இல்லைங்க, சின்ன பிள்ளையில நான் எதை பார்த்தாலும் பயப்படுவேன். சோத்தை பார்த்து கூட பயப்படுவேன். நல்ல துவேஷமா? ஆமாங்க. அப்போ எல்லாரும் சொன்னாங்க பயப்படாத. ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. என்னடா ஜெதி பேசுது? இல்ல, ஒழுங்கா பதில் சொல்லு. நீ ஏதாவது ஒரு கயிறு தெரிச்சு போட்டுக்கன்னு சொன்னாங்க. எத்தனையோ பேர்கிட்ட போனேன், கயிறு தெரிச்சாங்க. இப்ப என்கிட்ட நீ கயிறு தெரிக்கிறியா? ஐயோ இல்லைங்க, மந்திர கயிறு. அப்புறம் இந்த குருசாமி இந்த கயிறு தெரிச்சு போட்டாரு. அதுல இருந்துதான் அந்த பயமெல்லாம் என்னை விட்டு போச்சு. ஓஹோ, ஆமா, இந்த பொண்ணை தேடி சுத்துற பழக்கம் எத்தனை வருஷமா இருக்கு? ஐயோ, நீங்க என்ன பழைய குப்பையெல்லாம் கழுவுறீங்களே? இல்ல இல்ல, பழைய சேரியெல்லாம் கேக்குறீங்களேங்க. இங்க தேவைடா, சொல்லு. எங்க ஐயாவுக்கு என்ன கல்யாணம் ஆகல. எதெல்லாம் தர்ம சங்கடமா போச்சு. உன் ஐயாவை பத்தி கேட்கல, உன் குருசாமின்னு சொல்ற பாரு. ஆமா, குருசாமிக்கு என்ன கல்யாணம் ஆகல, அதுக்காகத்தான் அந்த பொண்ணை தேடிக்கிட்டு தெரியுறேன். அங்க ஒரு எலும்பு குறையுது, அங்க அடிச்சுடுவாரு. எலும்பு குறையுதா? இருக்கிற எலும்பும் காணாம போகுது. ஜாக்கிரதை பதில் சொல்லு. இனிமே நீ பொண்ணை தேடிக்கிட்டு இந்த ஊருக்குள்ள நீ சுத்துறத நான் பார்த்தேன். ஒன்னு எலும்பெல்லாம் ஒடிச்சு உள்ள தள்ளி. சத்தியமா இந்த ஊர்ல சுத்த மாட்டேன். அசல் ஊர் சுத்துவியா? இல்ல இல்ல, சுத்த மாட்டேங்க. எங்கேயும் சுத்தப்படாது. என்ன, ஜாக்கிரதை, போயிட்டு வா. நான் வரேன். எனக்கு மண்டை வலிக்குது, நான் வரேன். மண்டை வலிக்குதா? போயிட்டு வா. ஐயா, மறுபடியும் கூப்பிட்டுட்டீங்க. ஏன்டா இந்த மாதிரி மூச்சு வாங்குற? இந்த பாரு, உன் குருநாதனை பார்த்தாச்சுன்னா என்கிட்ட உடனே ஓடி வந்து சொல்லு. நான் வேற ஆளுகிட்ட சொல்லி அனுப்புறேன். ஏன் நீ வரமாட்டிய? இப்ப சொன்னீங்களே இங்க வராதரா நீங்களே. யாராம தகவலை கொண்டுட்டு வா. கொண்டுட்டு வரேன். ஐயா, இப்ப இந்த இடத்துல பணம் இல்லை, அதுக்காக என் மருமகளை நான் பள்ளியிடவும் தயாரா இல்லை. அப்படியா? இப்போ இந்த வீட்டை காய்க்கணும். இதுதான் முடிவா? ஆமா ஐயா, கூட அந்த ஆட்கள் எல்லாம். தம்பி, நாங்க இந்த வீட்டை விட்டு வேற எங்க போவோம்? அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நடக்கிறீங்க. தம்பி, கொஞ்சம் தயவு காட்டுங்க. வாங்க ஐயா. வேதாசனம், இப்படி எல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சுதான் நான் முன்கூட்டியே எல்லா ஏற்பாடும் செய்து வச்சிருக்கேன். என்னங்க ஐயா சொல்றபடி செய்யுங்க. ஏன்னா நல்லா வாழ்ந்தவங்க பாருங்க. திடுக்குல வழியில போச்சுன்னா 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்க. இல்லன்னா பஞ்சாயத்தார் முடிவுப்படி இந்த வீட்டை அவர் கையில ஒப்படைக்க வேண்டியதான். இந்தாங்க.
காமாட்சி, சந்திரன்கிட்டயே போயிடுவோம். கஷ்டப்பட்டாலும் எல்லோரும் ஒரு இடத்துல இருந்து கஷ்டப்படுவோம். விதி எப்படி பாதை வகுத்திருக்கோ அப்படித்தானே நடக்கும். இந்த நிமிஷத்திலிருந்து இந்த வீட்டு கூரையில ஒட்டிருக்கிற தூசி முதற்கொண்டு எனக்கு சொந்தம். ஆஹா, நான் ஆவலோடு தேடிக்கொண்டிருந்த அழகு மயில், என் ஆசை கனவுகளை நனவாக்க துள்ளி வரும் துள்ளிமான், என்னை பார்வுகளும் குபேரனாக்க பறந்து வரும் பைங்கிளி. கிளி கிளி மான் மயில் எங்கே ஒழுத்தையும் காணும். என்ன உளறுகிறாய்? அந்த தங்கச் சிலையை உனக்கு தெரியவில்லையா? என்ன குருவே, தங்க சிலையாவது தகர சிலையாவது யாரோ ஒரு பொண்ணுதான் பழம் பொறுக்கிக்கிட்டு இருக்கு. அந்த வேல்வழியாளை தானடா சொல்லுகிறேன். அவள்தான் என் விரதத்தை நிறைவேற்ற தகுந்த மனிதாமணி. இதுக்கு பொண்ணுன்னு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேனா? சிஷ்யா, குருவே சிஷ்யா, குருவே, அப்பளுக்கில்லாத அந்த செப்பு சிலையை நான் உடனே கொண்டு வருகிறேன். குருவே, செப்பு சிலைன்னு சொல்லவே சொல்லாதீங்க. நமக்கு 30 லட்சம் பொண்ணை பொறுக்கி கொடுக்கக்கூடிய தங்க சிலை அல்லவா அது? ஆமாம், பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்தவை. ஜெய் காளி. குருவே, காளியம்மாளை கூட கூட்டிட்டு போறீங்களா? போங்க. ஆனா நம்ம பொண்ணை தேடி தெரியறது போலீஸ் வல்லம் தெரிஞ்சு போச்சு. என்னையும் கூட்டிட்டு போனாங்க. ஓரளவு கண்டிச்சு அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்த தடவை மாட்டணும், புளி கரைக்கிற மாதிரி கரைச்சு போடுவாங்க. ஜெய் காளி. என்ன கத்துனாலும் அவங்க கிட்ட நடக்காது காளி. நான் நினைத்தாலும் உன்னை நொடிப்பொழுதில் பொடிப்பொடியாக்கிவிட முடியும். ஆனால் என் லட்சியம் உன்னை ஒழிப்பதல்ல. மனித சக்தியை மட்டும் உபயோகித்து மற்றவர்களுக்கு தெரியாத நிலையில் ஒரு அழகான பெண்ணை கொண்டு செல்லவே வந்தேன். நீ குறுக்கிட்டாய். காரியம் கெட்டுவிட்டது. இருக்கட்டும், சமயம் வரும்போது பார்த்துக் கொள்கிறேன். என்னால் தானே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். இந்த சிறு கஷ்டத்தை பார்த்திருந்தால் உன் பெற்றோர்களுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் தெரியுமா? சந்திரா, சந்திரா, என்ன பார்க்கல? பக்கத்து ஊர்ல எங்க வீடு இருக்கு, அங்க போய் காயத்துக்கு மருந்து போட்டுக்கலாம். எனக்கும் உன்னை உன் வீட்டுல சேர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. கை கட்டிய கனி வாய் கட்டாமல் போய்விட்டது. முதல் முயற்சியே தோல்வி. என்ன குருவே? கண்ணாடியில் கண்ட கட்டழகியை காத்திரை சந்தித்தேன். அதான் பக்கத்துல போனீங்க, இன்னொருத்தவங்கள உதவான்னு உதவி போட்டுட்டு பொண்ணை கட்டிட்டு போயிட்டானே. பக்கத்துல வாங்க, உங்க முதுகுல 4 தட்டு தட்டுறேன். ஒண்ணும் இல்ல, பொண்ணை தேடி போய் முதுகுல மண்ணை கொண்டாந்துருக்கீங்க, அது 2 தட்டு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? என்ன குருவே இப்படி கேக்குறீங்க? நீங்க இங்க இருந்து போனதுல இருந்து உத வாங்கிட்டு திரும்பி வந்தது வரைக்கும் அந்த மாய கண்ணாடியில பாத்துக்கிட்டு தானே இருந்தேன். என் அனுமதி இல்லாமல் எப்படி நீ பார்க்கலாம்? குருவே குருவே குருவே, நான் உங்களுடைய சுருஷியன் இல்லையா? நான் அதை பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன். அதுக்கு சந்தர்ப்பம் இன்னைக்கு தான் கிடைச்சது. அதோடைய சூட்சமத்தையும் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பார்த்துட்டேன், இனிமே பார்க்க மாட்டேன் குருவே, பார்க்க மாட்டேன். ஜாக்கிரதை.
யார் அந்த சிறுவன், என்ன அவன் பூர்வீகம் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டவா? அவனுக்கு சரியான பாடம் கற்பிக்கிறேன். குருவே, அந்த பாடத்தை என்கிட்ட கொடுங்க, நான் சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறேன். சொன்னதை செய். அவனை பழி வாங்க வேண்டும். குருவே, அவனை எதுக்கு நம்ம பழி வாங்கணும்? நமக்கு வேண்டியது ஒரு பொண்ணு தானே. ஆமாம், விரதத்திற்கு வேண்டியது ஒரு அழகான பெண். அவள் இல்லை என்றால் இன்னொருத்தி. ஆமா, போய் தேடிப்பார். யார? பெண்ணை. பொண்ணை நான் போய் பொண்ணை தேடி பார்த்துட்டு வரேன். சரி குருவே, பார்க்க போறேன். எவனாவது என்ன உதைச்சான் அவனை நான் கூட்டிட்டு வரேன். அவங்ககிட்ட 2 உதை நீங்க வாங்கிங்க. பலுகவே பலுகவே மஞ்சி பாக்கு பலுகவே 9 கம்பளத்தால் ஓடிவா, குட்டி சாத்தான் ஓடிவா. நல்ல சேரி வரப்போவது, நல்ல சேரி வரப்போவது, நல்ல சேரி வரப்போவது. சுந்தரி சவுந்தரி திகம்பரி பராபரி நவரத்ன ரூபி ஓடிவா. அம்மா தாயே, இந்த எதிர்த்த வீட்டில் உன் ஐயோடு சாக போகுது, உன் ஐயோடு சாக போகுது. ஏன் அப்படி சொல்ற? அவங்களுக்கு கல்யாணம் ஆகி இப்ப 1 மாசம் தானே ஆகுது. தாயே, 1 மாசம் ஆனா தாய் என்ன, 9 மாசம் ஆனா தாய் என்ன? ஆயுசு முடிஞ்சு போச்சு, அது ஐயோடு சாக போகுது. ஐயோ, அது யாரும் இல்ல, சீக்கிரம் சொல்லுங்க. தாய் துடிச்சுக்கு நீ யாருன்னு கேட்கிறாங்கோ. தாயே வடபத்திரகாளி, நீ சொல்லம்மா, நீ சொல்லு. அம்மா, எதிர்த்த வீட்டு அட்டாளி மேலே ஒரு எலி வந்து பூனையை பிடிச்சது, அது ஐயோன்னு சாக போகுது, அது ஐயோன்னு சாக போகுது. அடச்ச, நான் என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். அது போகட்டும். ஐயா குடுகுடுப்ப. ஏம்மா குப்பே? ஓய், யார பாத்தியா குப்பைங்கிற? ஐயா கோவிச்சுக்காதே. இந்த அம்மா பேரு குப்பம்மா தானே? ஆமா, அது உனக்கு எப்படியா தெரியும்? 9 கம்பளத்தா ஓடி வந்து சொன்னா சாமி, ஓடி வந்து சொன்னா. இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ளே இந்த அம்மாவே நீ பறிகொடுக்க போறே சாமி, பறிகொடுக்க போறே. யோ, என்னையா சொல்லி தொலைற? அதை நான் செல்லமா வளர்த்துட்டு இருக்கேன். அதுக்கு தாயும் இல்ல தகப்பனும் இல்லையா? ஐயா, நீ அழாதே. இந்த அம்மா செத்து போக மாட்டா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக போறான்னு சொன்னேன். இந்த அம்மா மனசுக்குள்ளே அத்தை மகன் இருக்கான், அவனுக்கே இந்த அம்மா வாக்குப்பட போறா சாமி, வாக்குப்பட போறா. அப்பா, நான் நினைச்சபடியே நடக்கும். நடக்கும் அம்மா, நடக்கும். அது போதும். நீ நினைச்ச மாதிரி ஒண்ணு நடக்காது. யோ, சொந்தக்காரனுக்கு ஒரு வயலுக்கு நான் கொடுக்கறதா இல்ல. என் சிநேகிதன் ஒருத்தர் இருக்கான் தாண்டவன்னு, அந்த பயிலுக்கு தான் கட்டி வைக்க போறேன். பலுகவே 9 கம்பளத்தால் ஓடிவா. இந்த மீசக்கார ஐயா வாசி பிடிக்கிறாரு. அந்த வாசி எல்லாம் தூசியா பறந்து போக போகுது, தாயே போக போகுது. யோ, அந்த ஆள் இங்க இல்லையா, சிங்கப்பூர்ல இருக்கான். அதான் ஐயா நானும் சொல்றேன், சிங்கப்பூர்ல மஞ்சக்கா மாலை பிடிச்சி செத்து போட்டான். பலுகவே. நல்ல சேரி வரப்போகுது. ஏ புத்தி கட்ட மனுஷா, இன்னுமா உனக்கு புத்தி வரல? பொம்பளை தேடிக்கிட்டு மோப்பம் பிடிச்சுக்கணும் சுத்திரியே. வேண்டாம் ஐயா, வேண்டாம். ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் சொல்லல சாமி, சக்கம்மா தேவி சொல்றா. சக்கம்மாளுக்கு எப்படியா தெரியும்? சக்கம்மா சாதாரணம் இல்ல சாமி, சாமி அது சாமி. ஐயா, உனக்கு ஒரு நல்ல சேரி சொல்றேன். ஆமா ஐயா, நீ ஒருத்தன் தான் பாக்கி. சொல்றத இந்த பையில போடு. ஐயா, பையில் போடக்கூடிய விஷயம் அல்ல, உனக்கு புத்திமதியான விஷயம். ஐயா, ஒரு சேதி சொல்றேன். முன்னாலே இதே மாதிரி பொம்பளை மோப்பம் பிடிச்சுக்கின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உதவட்டியா சாமி, உதவட்டியா? இல்ல, அது அத்தனையும் தப்பு. இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாருன்னு 2 போலீஸ் வந்து என்ன கூட்டிட்டு போனாங்க. அவர் பக்கத்துல உட்கார்ந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். காப்பி வச்சு கொடுத்தாரு, சாப்பிட்டேன். அப்புறம் சரி போயிட்டு வரீங்களான்னு 2 தட்டு தட்டினாரு. நீ வீதியில போற, நீ அதை பாத்துட்ட போல இருக்கு. அடிச்சதா சொல்ற, தப்பு சாமி. அது தப்பு இல்ல, அடிச்சது சரிதான் சாமி. அடிச்ச கை இங்க இருக்கு சாமி, அடிச்ச கை இங்க இருக்கு. நான் சொல்லி ஆச்சுன்னா நீ ஓட்டம் பிடிக்க ஆரம்பிப்ப சாமி. இரியா, என்ன அடிக்கிறவங்க கூட இந்த ஊர்ல இருக்கிறாங்களா? யார் அது? சாமி, நீ எந்த உலகத்தில் போனாலும் சரி, இந்த மகமாய்க்கு தெரியாம நீ சுத்த முடியாது சாமி, சுத்த முடியாது. மரியாதையா இன்னைக்கும் சொல்றேன் சாமி, உனக்கு வேண்டி ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கண்ணாலம் பண்ணிக்கிட்டு வீட்டோட போய் சேர்ந்துக்க. இல்ல போனா ஊரி ஜனங்க வந்து உடம்பு தர உரிச்சிருவாங்க. நடக்காது ஐயா, நடக்காது. நீ நட. என்ன நடக்க சொல்ற சாமி? நான் யாரும் தெரியுமல்ல? யாரு? மகமாய் பையனாக்கு நானு. இதோ கேளு, நான் தான் இன்ஸ்பெக்டர். பலகவே மஞ்சு பார்க்க பல 9 கம்பளத்தால் ஓடி வா, குட்டி சாத்தால் ஓடி வா. சீக்கிரம். அடுத்தபடியா ஏழாம் வீடு. முதல் ஏழை யார் கேக்குறது? யார் கேக்குறது? 100 ரூபா. 100 ரூபா. 100. யார் சுத்த தமிழ்ல பேசுறது? யாரு? நீதானா பையா? இவர்தான் 2 100கள். 200 ரூபா. 200 ரூபா. 200 800. 800. 800. யார் 800?
எண்ணூறு ரூபா 800. ஏம்பா, நம்ம வயலுக்கு நாத்து எத்தனை கட்டுவோம்னு சொன்னார் நம்ம ஐயா. 1500. உனக்கு கால அளவு காக்காதோ? 1500. 1500. ஓ, நல்ல விலையா விட்டு. சரி 1500 ஒரு தரம், 1500 2 தரம், 1500 3 தரம். யார் யார் கேட்டது? நீதானா? பையன் எங்க? சரியான அதிர்ஷ்டசாலியா நீ? பைய ஐயா கூப்பிடுறார். பொய்ய சீக்கிரம். ஐயா கூப்பிட்டீங்களா? ஏண்டா நீயா கேட்ட? யாரு, நானா? ஐயா, இந்த செவட்டு பைய நாத்து எவ்வளவு வாங்குறதுன்னு கேட்டான். 1500ன்னு சொன்னேன். அதுக்குள்ள இவர் 1500 அலற ஆரம்பிச்சு விட்டாரு. நான் எங்கெங்க இப்ப வீடு வாங்க போறேன்? நல்ல தடை எழுத்துறான். சரிதான். நான் அடிக்கிற மூட்டைக்கு இப்படி உரிய அட்டை தேவைதான். இதுல ஏதோ ஒரு 10,000 ரூபாய் தேரணும் பார்த்தேன். சரி போய் வீடு என் பேருக்கு இருக்கட்டும். கூட்டி சிலுவை வரேன். வாட வந்து தொலை. ஆண்டவனே, வேலாயுதம் ஏதாஜலம் ஒரு நல்ல மனுஷன். அதுதான் ஒரு பய கூட ஏலம் கேட்க மாட்டேன் போல் இருக்கு. ஐயா, எங்க அப்பா அம்மா தங்க எல்லாம் எங்க போனாங்க? அதான் பரமானந்தம் கடனுக்காக இந்த வீட்டை பிடிங்கிக்கிட்டு அவங்க 3 பேரையும் வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. ஆமா தம்பி, வீடு கூட ஏலம் போயிடுச்சு தம்பி. இப்பொழுது அந்த பரமானந்தத்தை நீ போய் பரமானந்தத்தை என்ன செய்ய போற? அவனை சந்திரா, நீ அப்புறம் ஜெயில இருப்ப. அப்பா அம்மா சுமதி எங்க கதி. வா போலாம். சுமதியை காணுமே, யாரோ தூக்கி போட்டாங்களே. ஐயோ அப்பா, சுமதி. என்னங்க இப்ப நம்ம என்னங்க செய்யறது? ஐயோ, நம்ம சந்திரன் இருந்தான்னா இந்த விபரீதங்கள்லாம் வருமா? சுமதியை நாம தேடி பாப்போம். சந்திரனையும் தேடுவோம். தாத்தா, சந்திரனோட அப்பா அம்மா தங்கச்சி யாராவது இங்க வந்தாங்களா? பெரிய தம்பி வேணும். அப்படியா? சந்திரா, இந்த காயத்தோட வெளியே அலைய முடியாது. நீ வீட்லயே இரு. நான் போய் அங்க எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொண்டு வரேன். இல்ல வேணும், அவங்கள பார்க்காம என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியாது. அவங்க எங்க இருக்காங்க, என்ன கஷ்டப்படுறாங்களோ. என்னடா ஆகப்பட்டது? ஒரு அழகான பொண்ணு. அழகான பெண்ணா? எங்கே பத்திரமா இருக்கிறா. நீதான் எனக்கு தகுந்த சிஷியன். பெண் நல்ல அழகா, ரொம்ப அழகு. என்ன குருவே, நீங்க சொன்ன கடமையை நான் மறந்துட்டேன். என் கார் அவ பின்னாலே ஓடி போயிடுச்சு. நீங்க அவளை பாத்திருப்பீங்களே, அப்புறம் இவளை பாத்திருப்பீங்களே. அவளை இவளை போய் இவளை அவளை. இப்போது பெண் எங்கே? பொண்ணு அவங்க அப்பா அம்மா கூட காட்டுல வந்துகிட்டே இருந்தா. அப்பாவை அம்மாவையும் அடிச்சு போட்டுட்டு 4-5 மொரட்டு பயலுங்க வந்து பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க. யார் அவர்கள்? முரடர்கள். பெயர்? முரடர்கள். அந்த பெண் பெயர் என்ன? ஒண்ணு பேர் சுமதாங்கி. இல்ல சோர்தாங்கி. இல்லையே சம்பங்கி. இல்ல இது குச்சலகுமார். அது நம்ம தங்கச்சி பேர்ல. இது சுமதி. ஆமா சுமதி தான். சுமதி, வலிய வந்து உன்னை தொடுமளவிற்கு வம்பு செய்யாது. வலிய வந்து தொட்ட வம்புக்காரர்கள் எல்லாம் கெட்டழிந்த வரலாற்றை மறக்காதே. அந்த கதைகளை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. பைத்தியக்காரா, அவைகள் வெறும் கதைகள் அல்ல. உன்னை போல பண்பு கெட்டவர்களின் தலை எரித்து புத்தி கற்பிக்கும் கதை. அகலியை தொட்ட இந்திரன் 1000 கண் கொண்டான். தாரையை தொட்டான், சந்திரன் கெட்டான். சீதையை தொட்டான், ராவணன் செத்தான். சுமதி, மொட்டு மலராகிறது, மலர் சருகாகிறது. சருகாவதை பற்றி சஞ்சலம் இல்லை எனக்கு. மலராக இருக்கும் போதே மனம் வீசிக்கொண்டே இருக்க வேண்டும். வாலிபம் இருக்கும் போதே வாழ்வை அனுபவித்து விட வேண்டும். இணங்காத பெண்ணை இழுத்து வந்து கேட்பதுதான் வாழ்வை அனுபவிக்கும் முறையா? கசக்கிய மலரின் மனவிற்காதடா மடையனே. கசக்கிய மலர் கசக்கும், அது தெரியும் எனக்கும். இப்போது உன்னை நான் பலவந்தப்படுத்த போவதில்லை. தன்னந்தனியாக தனியறையில் விட்டு செல்லுகிறேன். எண்ணிப்பா, உன் வண்ணமேனி தளரும். அப்போது இந்த வண்டு வந்து மைக்கும். சுமதி, நான் வருகிறேன்.
பாலைவனத்திலே பசுங்குடி, பரமானந்தத்தின் மாளிகையிலே பளிங்கு சிலை. சிஷ்யா, குருவே, பரமானந்தத்திடமிருந்து சுமதியை இங்கே நாம் கடத்தி கொண்டு வந்து விட்டோம். பிரமாணமா இருக்குமே. அங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவன் இங்க வந்து கண்ணீரை விடுவா. என்ன கண்ணீர் இருந்தா தப்பா நினைக்காதீங்க. இவ்வளவு பிரமாணமான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டமேன்னு ஆனந்த கண்ணீரை சுரிவாள். ஆமாம், ஒரே கல்லில் 2 கனிகள். ஒன்று சந்திரனை பழிக்கு பழி வாங்கிய சந்தோஷம், இன்னொன்று விரதத்தை அனுஷ்டிக்க ஒரு அழகான பெண் கிடைத்த மகிழ்ச்சி. எப்படி என் திட்டம்? பிரமாதம். சுமதியை மட்டும் நீங்க கொண்டாந்துட்டீங்க, இந்த பழிபாவம் எல்லாம் பரமானந்தத்து மேல விழும். அப்புறம் மேல மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம அங்கேயே திம்பான். ஆனா நம்மள யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. அருமையான சந்தர்ப்பம். ஐயா இப்ப வந்துருவாங்க, உட்காருங்க. நாங்க வந்தோடனே உட்காரலாம் நினைச்சோம். நமஸ்காரம். யார் நீங்க? என்ன பத்தி அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இவர்தான் கல்யாணி பாதர். என்னது ஆம்பளைய கல்யாணம் சொல்றேன்? பெரியவர் அப்படி நினைக்கப்படாது. என் பேரு கல்யாணி இல்ல, நான் கல்யாணி ராகத்தை நல்லா பாடுவேன், அதனால என்ன கல்யாணி பாவன்னு சொல்லுவாங்க. என் பேரு ராமச்சந்திர பாகவதர். அப்படியா? கல்யாணி ராகத்தை 6 நாளைக்கு பாடுவேன். 6 நாளைக்கா? எப்படியாது? தோழி கண்ணன் தெரியுமோ? கேள்விப்பட்டிருக்கேன். அவரு தோழி ராகத்தை 2 நாளைக்கு தான் பாடுவார். நான் கல்யாணி ராகத்தை 6 நாளைக்கு பாடுவேன். ஆமாங்க, கல்யாணியை புடிச்சு பாட ஆரம்பிச்சிட்டாருன்னா எதிர இருக்க தலைகள்லாம் தானா ஆட ஆரம்பிச்சு. என்ன தூக்கத்திலையா? அப்ப இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன ஆவாங்க? அவங்க எல்லாம் எழுந்து போயிட்டு வருவாங்க. அப்ப நீங்க? நான் எல்லாம் இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறது. கட்டாதே. பாட சொன்னா இல்ல, பாடப்படாது. இல்ல, என்ன அறிமுகப்படுத்திக்கிறதுக்காக பாடப்படாது. வந்த விஷயத்தை சொல்லு. பாகவதர்வாள் மேலூர் பக்கம் வந்து ரொம்ப வருஷமாச்சு. அதனால இன்னைக்கு ராத்திரி ஒரு கலாகாரட்சேபம் ஏற்பாடு பண்ணிருக்கு. அதுக்கு நீங்க தலைமை தாங்கணும். வீட்டுல ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, நான் வர முடியாது. பெரிய அப்படி சொல்லப்படாது. ஏன்னா நீங்க வரலன்னா எங்க முயற்சி எல்லாம் வீணா போயிடும். ஆமாங்க, உங்களை நம்பித்தான் பெரிய திட்டம் போட்டிருக்கோம். நாங்க ஏமாந்துட கூடாது. சரி, நீங்க ரொம்ப தொந்தரவு பண்றதுனால நான் வர்றேன். ஆனா ஒண்ணு, நான் இங்க வந்து அதிக நேரம் தங்க மாட்டேன். ஏன்னா தூக்கம் முடிச்சு எனக்கு பழக்கம் இல்ல. சரி, அப்ப நீங்க தூக்கம் வர்ற நேரத்தை சொல்லுங்க, நான் கல்யாணி பாடுறேன். போச்சுடா, நான் இங்க வந்து கொஞ்ச நேரம் தான் இருப்பேன்னு சொல்றேன். நீங்க கல்யாணியை பாட ஆரம்பிச்சீங்கன்னா விடிஞ்சில போகும். ஆமா, நான் கல்யாணியை தொட்டாலும் விடவும் முடியாது. உமக்கு எனக்கு ஒரு நிபந்தனை போடுங்க. நான் இங்க வருவேன். வாங்க. நீங்க கல்யாணியை தொட்டீங்க உடனே நான் புறப்பட்டுறேன். பெரிய இடம் அப்படி சொல்லப்படாது. வேணும்னா நான் கல்யாணி வேற இடத்துல வச்சுக்கிறேன். ரெண்டா ஐயா, இவங்களை கவனிச்சுக்க. ஐயா, என்ன குச்சியை கொடுத்து கவனிக்க சொல்றீங்க? யார் யானே? நான் கதா கலட்சம் பண்றேன். இந்த ஊருக்கு நான் ஒரு பெரிய மனுஷன். அதனால தான் நம்பி வந்திருக்கிறோம். இங்க வந்துட்டு பெருமைத்தோட போலவா? ஆமா, கொஞ்சம் வயத்தொலியோட தான் போகணும். ஏன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது? இதெல்லாம் பெரிய மனுஷன் சாப்பிடுறியா? கதை முடிவுல தான் அதிர்ச்சி அடையும்படியான சம்பவம் நடக்கும். ஆகினால் நீங்க சொன்ன மாதிரி மத்தியில புறப்படாதீங்க. நான் புறப்படவே மாட்டேன். முழு கவனமும் இவர் பேர்ல தான் இருக்கும், கல்யாணியை பத்தி. நல்லது, நமஸ்காரம். வரேன். சரி, அப்போ நீங்க போங்க, நான் இவரு கூடவே போய் கலாகலாட்சேபத்தை முடிச்சிட்டு அப்புறம் ஊருக்கு வர்றேன். அதெல்லாம் ஒரு சொல தர்றீங்களா? திட்டிக்குதா பிடிக்குதான்னு என்னம்மா அது? எங்களால நடக்க முடியல, கொஞ்சம் பக்கத்து ஊர் வரலும் கொண்டு போய் விடுறீங்களா? உங்களுக்கு ரொம்ப புண்ணியம் உண்டையா? சரிம்மா, பக்கத்து ஊர்ல தான் என் வீடு இருக்கு, வாங்க போகலாம். என்னங்க கொஞ்சம் மொட்டமா எந்திரீங்களா? வாங்க, மெதுவா எந்திரிங்க, மெதுவா. என்ன தவறுது? தாளம் தவறுது.
தாளமா? அது என்ன வேதாளம்? மத்தாளம், அதாவது மத்தத்தாளம். மத்த தாளம் எல்லாம் தவறுதே என்ன, உன்னுடைய ஜல்ஜல் நடையில தாளம் தவறுனா கூலம்னு சொன்னா ஒரு பெரிய மனுஷன், அதனால தாளம் தவறப்படாது. ஓஹோ, இது கவனிக்கதான் என் பின்னால வந்தீங்களா? இல்ல 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 இல்ல, இன்னொரு விஷயமாவும் வந்தேன். என்னது? பெண்கள் நடந்தா அண்ணன் நடைன்னு சொல்லுவாங்க, நீ நடந்தது என்ன நடை? அதுவா, சின்ன நடை. நல்ல பின்னல் ஜடை, அப்ப நடை. ஜல் ஜல் நடையலங்கோலம் கண்டேன் கண்டேன், நடையலங்கோலம் கண்டேன். என்னடா அவள அலங்கோலமா இருக்கா? அப்ப நான் போறேன். போகாதே போகாதே பெண்மையிலே பெண்மையிலே, பொல்லாத வார்த்தை நான் சொல்லவில்லை அம்மா, பொல்லாத வார்த்தை நான் சொல்லவில்லை. தாங்கள் கோபித்துக் கொண்டு போவது நல்லதல்ல, நான் தப்பாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அதனாலே தாங்கள் செல்லாதபடி அடியனை ஆட்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறேன். தப்பு தப்பு தப்பு. என்னவா எங்க எஜமா உங்களை சாப்பிட சொல்லலையேன்னு இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆஹா, சிந்தையறிந்து வந்தாய் செல்வ குமாரி, சிந்தையறிந்து வந்தாய். என்ன இது? முறுக்கு. நன்றா இருக்கு. அது என்ன? தவளை. தவளை. சரி, தவளைக்குள்ளார என்ன தவளையா? இல்ல, பழங்க. ஆஹா, பழங்கள். இரு இரு இரு, பெரிய மனுஷால் தான் பழங்களை சாப்பிடுறதுன்னு உங்க ஐயா சொன்னாரு, நம்மளாம் சாப்பிடலாமோ? சரி, பழத்துக்காக இன்னைக்கு பெரிய மனுஷாலா இருக்கோமே. உட்காரு உட்காரு. முறுக்கு. ஐய, இதுக்குதான் பழங்கள் எல்லாம் பெரிய மனுஷன் சாப்பிடுறதுன்னு எங்க எஜமா சொன்னார். ஏன், என்ன தப்புப்பா? பின்ன இப்படியா சாப்பிடுவாங்க? எப்படி சாப்பிட்ட? அழகா நிதானமா லட்சணமா சாப்பிடுங்களேன். இப்ப நான் சாப்பிடுறது கோரமாவா இருக்குது? ஆமா, உங்களுக்கு தான் ஒரு தவளை நிறைய கொண்டு வந்திருக்கேன். சரி, அழகா சாப்பிடணும் தானே. இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. பெரிய மனுஷன் சாப்பிடுறது மாடு அட்டை போடுற மாதிரி. நீ சாப்பிடுறதுல ரொம்ப வித்தியாசப்படுது போல இருக்கு. போனா நீ பழத்தை கொடு. இப்பதான் என்னுடைய மனசு குளிர்ந்தது குளிர்ந்தது. யாராவது பாத்துட போறாங்க. பார்த்தா என்ன வாழ்த்துவாங்க, வேற என்ன சொல்ல போறாங்க? ஆமா, இது வேற இடைஞ்சல். ஆமா, என் மேல உனக்கும் பிரியந்தான்னு சொல்லு. இல்லன்னா உங்களை தேடிக்கிட்டு இங்க வருவேனா? இந்நேரம் இடுப்புலையா வச்சிருந்த? ஆமா, உன் பேரு என்ன? மருதாய். மருதாய் மருதாய் மருதாய், நீ நல்லா இருதாய். இந்த வீட்லயே தான் நீ எப்போதும் இருக்கிறதா? ஆமாங்க, சின்ன பிள்ளையில இருந்து இந்த வீட்டுல தான் இருக்கேன். சின்ன பிள்ளைன்னா இந்த வீட்டுக்கு வரும்போது உனக்கு 7 மாசம் குழந்தையா இருப்பியா? ஆமா, 7 மாச குழந்தையா ஓடி வந்தேன். ஓடியாந்தியா? என்னையே கேலி பண்றிய? 7 மாசம் குழந்தையில ஓடியார முடியுமா? பின்ன என்னங்க, எங்க அப்பாவும் அம்மாவும் பரம்பரையா இந்த வீட்டுல வேலை செய்துட்டு இருந்தாங்க. நான் பிறந்தது இங்கதானே. இதே இடத்துலயா? புனிதமான இடம், ரொம்ப நல்ல இடம். என்னங்க, இந்த இடத்துல இல்ல, இந்த வீட்டுக்குள்ள. வீட்டுலயா? இந்த இடத்துல பிறக்கலையா? முறுக்கு முறுக்கு எல்லாம் போச்சு. இந்த இடம் இல்லையா? வீட்டுலயா? வீடே, நீ வாழ், நீ நல்லபடியா. போதும் போதும். அது சரி, இந்த வீட்டுல பரமானந்தம் பரமானந்தம் ஒருத்தர் இருக்கிறான்ல, அவன் கூட இருக்கிற ஆளுங்க எல்லாம் சுட்ட பச்சை அயோக்கிய பசங்க நான் கேள்விப்பட்டிருக்கேனே. இவனுங்க மத்தியில அசோகமான சீதமா நீ எப்படி அம்மா இருக்கிற? என்ன செய்யறது, நல்ல காலம் வர வரையிலும் இப்படி கஷ்டப்பட வேண்டியதுதான். ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. இப்போ நான் சொல்றபடி நீ கேட்ட, கஷ்ட காலம் உன் பக்கத்திலேயே வராது. கேக்குறியா? எப்படிங்க? நான் ஒரு பாகவதர் இல்லையா? இந்த கல்யாணி பாகவதருக்கு நீ பின்பாட்டு பாடு. அப்புறம் 2 பேருமா சேர்ந்து கதா காலட்சேபம் பண்ணுவோம். கொஞ்ச நாள் கழிச்சு கதை கிடையாது, காலட்சேபம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா இருப்போம். வந்துங்க, உங்க மாதிரி தாளத்தோட எனக்கு பாட வராது. யாருக்குமே வராது, யாருக்கு வராது. ஏதோ பாட்டுன்னு கொஞ்சமா பாட தெரியும். அது போதுமே, அது போதுமே. என்ன இத வச்சுக்கிட்டு பல ஊர்ல நிரவல் பண்ணுவேன். நீ பாடு, நிரவல் என்ன சேர்ந்தது, அவ்வளவுதான். இப்ப நான் சொல்றபடி நீ நட. சரிங்க. ஆமா. நில்லு 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 நில்லு. ஆமா, உனக்கு கோவம் வர முடியும். அப்ப நான் என்ன சொன்னேன்? எதுக்கு அப்படி வர்ற? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே, நடன்னு சொன்னீங்க, நடந்துட்டேன். நட என்ன இந்த நட அல்ல, உன்னுடைய வாழ்க்கை பாதையில நான் சொல்றபடி நடன்னு அர்த்தம். என்ன சரிதானா? சரி, இன்னைக்கு ராத்திரி அனுசூயா கதா காலட்சேபம் கேட்க வருவில்ல? வரேனே. இங்க இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருவில்ல? ஒருத்தரையும் விடாது, எல்லாரையும் அள்ளிட்டு வந்துரு. நீ வந்தாதான் கதை நடக்கும். சரிங்க. மந்திரமாட்டிய? இல்ல இல்ல. ஏன் சொல்லாயே,
கௌரியே ஒரு மாதிரியா இருக்கா? என்னன்னு தெரியலம்மா. கேட்டாலும் சரியாவே பதில் சொல்ல மாட்டேங்கிறா. மருதாயி. ஏமா அக்காவுக்கு உடம்பு சரியா இல்லையா? ஒண்ணு இல்ல மருதாயி, 4-5 நாளாவே இப்படிதான் இருக்கா. வீட்டுக்குள்ள இருந்தா இப்படிதான் இருப்பா. தூக்கமா? நீ ஒருத்தன் தாண்டா விசுவாசமானவன். வண்ணமேனி தளர்ந்ததா? வண்டு வந்திருக்கிறது. சுமதி, சுமதி, சுமதி. வீட்டுல யாரா வந்தாங்களா? பாகுதூர் கூட ஒருத்தர் வந்தாரு. அந்த ஆளுதான் வந்தாரு. இந்த மாடிக்கு யாராவது போனாங்களா? தெரியாதுங்க. நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? அந்த ஆளு கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பலகாரம் கொடுத்தாரு, சாப்பிட்டேன், தூங்கிட்டேன். ஆனா நடந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது. மோசம் போயிட்டோம்டா, மோசம் போயிட்டோம். ஐயா, ஐயா, ஏன் தம்பி இவ்வளவு நேரம்? இப்பதான் வைக்கப்படப்பெல்லாம் போட்டு முடிஞ்சதுங்க. நேர அங்க இருந்து ஓடி வர்றேன். அம்மா, ஒரு பாத்திரத்துல மோர் தண்ணி கொஞ்சம் ஊத்தி எடுத்துக்கிட்டு வா. தெரிஞ்ச மனுஷன் 2 பேர் வந்திருக்காங்க. சின்ன வயசு பிள்ளையா இருந்தாலும் தங்கமான மனசு தம்பி உனக்கு. என்னமோங்க, என் கடமையை செய்துக்கிட்டு கிடக்குறேன். கொண்டாமா, நான் கொண்டு கொடுத்துட்டு வர்றேன். இல்ல, நீங்க ரொம்ப களைச்சு போய் வந்திருக்கீங்க. நானே கொண்டுட்டு போய் கொடுக்குறேன். சரி, படுத்துக்கிறேங்க. யார் மோர் கேட்டது? சந்திரா, வா மோர் சாப்பிடு. அம்மா, அம்மா. என்னம்மா இது? என்ன காமாட்சி? சுமதி எங்கப்பா? எங்கப்பா? எல்லாம் சொல்றேன்ப்பா, சொல்றேன்ப்பா. என்னப்பா? இவங்களை தேடிதாங்க நாங்க வந்தோம். ஆமா, இவங்களை நீங்க எப்படி சந்திச்சீங்க? நான் பக்கத்து ஊருக்கு போயிட்டு வீடு திரும்பும் போது இவங்கள வழியில சந்திச்சேன். ஓஹோ, இதுதான் நடந்தது. அப்படியா? இப்பவே சுமத்தியை தேடி கண்டுபிடிக்கணும். புறப்படுங்க. வேணும், சுமத்தியை காணலையா? புறப்படு, இப்பவே தேடி கண்டுபிடிக்கணும். சுமதியா? யாரது? இவருடைய தங்கச்சிங்க. அப்படியா? புறப்படுங்கப்பா. கொஞ்சம் முருங்க, விடியட்டும். நானும் வர, எல்லாரும் போவோம். அவனை எழுப்பிக்க. ஆமா, இங்க காலிச்சவம் பண்ணான ஒரு பாகதூர், அவன் எங்க போய் கொஞ்ச நேரம் ஆச்சுங்க. அடே அப்பா கும்பாருண்ணா, கொஞ்சம் எடுத்துற சாமி. எந்த பக்கமா போறாருன்னு கொஞ்சம் சொல்லிட்டு அப்புறம் படுத்துக்கோ. அடுத்த பக்கம் போனாருங்க. ஆமா, அந்த குறைச்சி சொன்ன ஆள் யாரு? அம்மாமா, இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சுமா. மருதாயி, நீங்க சும்மா இருங்கக்கா. அம்மா, அன்னைக்கு அக்கால ஆபத்துல இருந்து காப்பாத்தினாரே சந்திரன் ஒரு ஆளு, அவர்தான்மா. நிஜமாவா? மருதாயி, சந்திரன் யாரு, நாம யாரு? இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏம்மா, கௌரிக்கும் சந்திரனுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு விதி இருந்தா அது யாரால தடுக்க முடியும்? அம்மா, அவர் தங்கமானவர். அம்மா கௌரி, உன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வளர்த்துக்கிட்டு இருக்க. கண்ட இருக்க மாப்பிளைக்கு உன்னை கட்டி கொடுக்க எனக்கு மனசு வருமா? அம்மா, யமங்கிட்ட இருந்து சாவித்ரி தம் புருஷன் உயிரை மீட்டு வரலையா? சூரிய உதயத்தை தடுத்து நலாயினி தன் கணவனை காப்பாத்தலையா? நேத்து பார்த்தோமே கல்யாணி பாகவதர் கதை. அதுல அனுசூயாங்கிற கிராம பொண்ணு தன் கணவனே தெய்வமாக மதிச்சு அவ கற்பின் சக்தியாலே மும்மூர்த்திகளையும் குழந்தைகளாக்கி விடலையா? ஆமா, அதுக்கெல்லாம் காரணம் அவங்க மாங்கல்ய பாக்கியம். அம்மா, நானும் அவரே கல்யாணம் செய்துகிட்டு என் மாங்கல்ய பாக்கியத்தின் மகிமையால், தாலி கயிற்றின் தனிப்பெரும் சக்தியால், என் கற்பின் பெருமையால் அவரை கண்டத்திலிருந்து காப்பாற்றியே தீருவேன். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. ஆமாம்மா, அக்கா எப்போ சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்குதே, அந்த கண்டம் கிண்டம் எல்லாம் காத்தா பறந்துடாது. என்னமோம்மா,
கடவுள் புண்ணியத்துல கௌரி கண்டு பூராவும் தேடி பார்த்துட்டோம். சுமதி அங்க இருக்கிறதா தெரியல. சுமதி அங்கேயும் இல்லையா? அவளை நினைச்சுக்கிட்டு சதா கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கிறாளே காமாட்சி. நாங்க இனிமே சுமதியை பார்க்கவே முடியாதா? வருத்தப்படாதீங்க ஐயா, அதுக்கு இன்னொரு வழி பண்றேன். பரமானந்தம் வீட்லயே ஒரு ஆளை தாஜா பண்ணி ஒரு நாட்டியத்தை ஏற்பாடு செய்தா அந்த கோஷ்டி பூரா வரும். அப்புறம் சுமதி எங்க இருந்தாலும் தெரிஞ்சிடும் இல்ல? ஆனா அது நடக்கணுமே. கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. முடியுமா? ஏன் முடியாது? மருதாய், நாட்டியத்தை ஏற்பாடு செய்து சுமதியை பத்தி ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு நோட்டம் பார்த்துட்டேன். கிடைக்கலையே, என்ன செய்யறது? அதுதான் எனக்கும் புரியலையே. எனக்கு என்னமோ சுமதிய பரமானந்தம் மறைச்சு வச்சிருக்கணும், இல்ல சுமதி சம்பந்தமா அவனுக்கு விவரம் தெரிஞ்சிருக்கும்னு தான் எனக்கு தோணுது. மருதாய், எதுக்கு அவன் நடவடிக்கையை பார்த்து அப்பப்ப என்கிட்ட வந்து சொல்றியா? கவலைப்படாதீங்க, சுமதிக்காக நான் எது வேணாலும் செய்யறேன். கௌரியும் சந்திரனும் அங்க ஒரு இடத்துல தனியா நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பவே பஞ்சாயத்து கூட்ட வேண்டியதுதான். கூட்டிவிடுவோம். அப்போ சந்திரன், உங்க ஸ்நேகம் உண்மையானது தானா? ஆமா, சத்தியம் தவறாதது. கௌரி, சந்திரன் சொல்றது நிஜம்தானா? அது கடவுளுக்கு பொதுவான உண்மை. ஐயா, எங்கள் உறவுக்கு களங்கம் கற்பிக்காதீர்கள். இவ்வளவு வாய் பேசுறியே, கௌரிய நீயே கல்யாணம் செஞ்சுக்கிறியா? சரி, இப்பவே ஏற்பாடு செய்யலாமா? இப்பவே வா. ஐயா, என் மனதில் இருக்கும் ஒரு துயரம் நீங்கும் வரைக்கும் நான் கல்யாணம் செய்து கொள்ள முடியாது. பாத்தீங்களா, நான் சொன்னது சரியா போச்சா? கல்யாணம் சொன்னதும் பின்வாங்கறா. சந்திரா, நீ இப்ப சொல்றதை நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். அவங்க சம்பிரதாயத்துக்கு விரோதமா அந்த தெருவில் இருக்கிற பொண்ணை சிநேகம் பண்ணிட்டு அவளை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏமாளிங்களா? இத்தனை பேர்லயும் நீ மட்டும் தான் கெட்டிக்காரனா? இதுக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும்னு இப்பவே ரெண்டு ஒண்ணு தெரியணும் இல்லைங்களா? சரி. என்ன அப்பா உசுர விட்டுறாத. அது சரி, பொண்ணும் சம்மதிச்சாச்சு, மாப்பிள்ளையும் சம்மதிச்சாச்சு. வேற என்ன? மகாஜனங்களே, நீங்க எல்லாருமா சேர்ந்து இந்த பஞ்சாயத்துக்கு என்ன தலைவனாக்கி கௌரவப்படுத்தினதுக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லித்தான் ஆகணும். நம்ம நாட்டுல நிரந்தரமான ஒத்துமைதான் மிக தேவை. அதுக்கு ஜாதி வித்தியாசம், மத வித்தியாசம் அறவே ஒழிக்கப்படணும். இனிமேல இப்படிப்பட்ட கலப்பு மனங்கள் தான் நிறைய நடக்கணும். அப்பதான் நமக்குள்ள சண்டை, சச்சரவு, அடிதடி ஒண்ணும் இருக்காது. கருத்தொருமித்த காதல் தான் மிக பெருசு. மங்களகரமா சந்திரனும் கௌரியும் தம்பதிகளா வாழணும். அந்த கல்யாணத்தை நாமெல்லாம் போய் இருந்து நடத்தி வைக்கணும். அதுக்கு இங்க கூடியிருக்கிற மகாஜனங்க ஒண்ணு சேர்ந்து உங்க அபிப்பிராயத்தை தெரிவிக்கும்படியா மிக்க தாழ்மையோட கேட்டுக்கிறேன். என்ன என்ன தெரியல? கேக்குறேன். என்ன ஆச்சரியம்? நம்ம பாலவதரு. என்ன பாலவதரு காலவதரு? நல்லா இருக்குதுமா இது. ஆமா, இது என்ன அலங்கோலம்? இது அலங்கோலம் அல்ல, அன்னைக்கு பாகவதர் வேஷம் போட்டுக்கிட்டு வந்தேனே அது அலங்கோலம். இதுதான் என்னுடைய சுயகோலம். அந்த வேஷம் ரொம்ப கௌரவமா இருந்தது. இது நல்லாவே இல்ல. இது என்ன நல்லா இல்லையா? அன்னைக்கு சிஷியா, இன்னைக்கு மட்டும் நீ நல்லா கௌரவமா இருடான்னு எங்க குருநாதர் சொன்னார். யாராவது? குருநாதர். குருநாதர் எவரு? அவரு ஷவுரு உயரத்துல வந்தாருல, அவரு எவரும். ஐயோ, என்ன பேச்சம்மா இது? அவருதான் என்னுடைய குருநாதர். அவரு பெரிய மந்திர வியாதி. என்னது மந்திர வியாதியா? யாருக்கு வியாதி? நீங்க தானே சொன்னீங்க என்னமோ மந்திர வியாதின்னு. வியாதி இல்ல, மந்திரவாதி. அவருக்கு நான் சிஷ்யன். ஆமா, அந்த மாதிரி எல்லாம் ஏன் வேஷம் போட்டுட்டு வந்தீங்க? அது அத மாதிரி நூதனமா வேஷத்தை போட்டு இந்த மாடி எம்மாடி அது நடனமாடி அதை சந்தோஷப்படுத்தலாம்னு பார்த்தோம். அது என்னமோ கதா காலட்சேபமா போயிடுச்சு. இதெல்லாம் நான் அப்புறமேல விளக்கமா சொல்றேன். இங்க வாயேன், இங்க வா 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 வா. ஆமா, உங்க குருநாதர் பெரிய மந்திரக்காரர்னு சொன்னீங்களே, உங்களுக்கு ஏதாவது மந்திரம் தெரியுமோ? மந்திரமா? நீ போ, நீ போயிடு, நீ போ சொல்றேன். ஏன் வராதா? வராதா? என்ன நீ இவ்வளவு கேவலமா பேசிக்கிட்டே போற? என்னுடைய குருநாதர் மந்திரம் செய்யும் போது ஏதாவது தவறிட்டாக்க நான் தான் எடுத்து கொடுப்பேன்.
இப்ப நீ எங்க வந்தே? தோட்டத்துக்கு. எதுக்கு வந்தே? பூ பறிக்க. பூ பறிச்சு என்ன செய்வேன்? கட்டுவேன். கட்டி என்ன செய்வேன்? தலையில வைப்பேன். அந்த சிரமம் உனக்கு தேவையில்லை. மேகத்தவா 1 2 3 3 வரையில என்ன? 1 2 3 தட்டப்பா. எப்படி? நிஜம்தான். அப்புறம் திங்கிற வஸ்தா ஒண்ணு கேளு. திங்கிற வஸ்து. எனக்கு புட்டு வேணுங்க. எது? புட்டு. புட்டா? புட்டு ஏன் தகராறோ? தகராறு ஒண்ணு இல்ல, வேகுல. அவ்வளவு கேவலமா ஒண்ணு வேண்டியதில்ல. நான் பெரிய மந்திரவாதி. உனக்கு லட்டு வர வச்சு தாரேன். மேகத்தப்பா 8 வரையில எண்ணு. 1 2 தட்ட. ஆமா லட்டு. லட்டு. ஆமா இப்படி பயமுறுத்தனாதான் வருமோ? அது நான் சாத்தாங்கிட்ட ரொம்ப முள்ளதான் பேசுவேன். சாத்தான் இன்னைக்கு என்ன பார்த்தான். என்னடா பாக்குறேன்னு சத்தம் போட்டு சொன்னேன். தின்னு. சரி இது திங்கலாம். திங்கலாம். 2 ஒரு கல்லுதான் அதிகமா இருக்கும். கன்னத்துல அடக்கிக்க. அட கடையில வாங்கி திங்கிறத விட ரொம்ப நல்லா இருக்க. இருக்கு. ஓசியில வந்ததுல கொஞ்சம் ருசியா தான் இருக்கும். என்னங்க உங்க ஞாபகார்த்தமா வேறல உடைச்சு எடுத்துடலாம். இல்லைங்க, மோதிரம் வேணும். மோதிரம் எதுக்கு? நான் காப்பு வர உடைச்சு தானே 2 கைக்கும். எங்க 1 2 3 1 2 என்னங்க இது பையில இருந்து எடுக்கிறீங்க? இல்ல அவன் சாத்தான கையில குடுறான்னு அவன் பையில போட்டான். ஏன்னா முன்னாலே சத்தம் போட்டு பயமுறுத்திட்டேன்னா அவனுக்கு காது கேட்கல, பயம். போட்டுக்க. என்னங்க இன்னொரு விஷயம் ஆகணுமே. இன்னொரு விஷயமா? ஆமாங்க. இன்னொரு விஷயம் என்னது? அதாவது சுமதின்னு ஒரு பொண்ணை அது வேண்டாம், வேண்டியதில்லை. ஏன்னா அடைய சிஷ்யா ஒரு நாளைக்கு 3 மந்திரத்துக்கு மேல நீ சொன்னீங்கன்னா உனக்கு பலிக்காம போ கடவுள் சாபம் கொடுத்துட்டாரு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கேளு, அந்த மந்திரம் பலிக்க நான் சொல்றேன். அருவா மிஷக்கா. வணக்கம். யாரையா நீ? நான் வந்து என்னையா அது என்னமோ மந்திரம் கந்திரம் சொல்லிட்டு இருந்தேன். என்ன அது நான் ஒரு மந்திரக்காரன். உனக்கு மந்திரம் தெரியுமா? கொஞ்சம் தெரியும். இந்த பாரு லட்டு மந்திரத்துல வந்தது இவர்தான் கொடுத்தாரு. ரொம்ப நாளா இருக்கு போல இருக்கு. கழுத்துல ஒரு இரும்பு கம்பி போட்டு வைங்க சார். எனக்கு என்ன காக்கா வலிப்பு நான் நினைச்சேன். உங்ககிட்ட ஒரு ரகசியம் பேசணும்யா. ரகசியத்துக்கா இப்படி இருந்துச்சு? அம்மாடா ஈயம்மா உடம்பு. நீ இப்ப பேசிக்கிட்டு இருந்தியே பொண்ணு, அது மேல எனக்கு ஒரு கண்ணு. கண்ணா? அந்த பொண்ணு மேல கண்ணா? உங்ககிட்ட பேசுறாளா? ஐயோ என்னவா பேசுறா தெரியுமா? என்ன பேசுறா? கண்ணே மானே மயிலான்னு ஏதாவது பேசுறாளா? யாரையா நீ? ஏன் வந்து நீ எதுக்காக வந்த? என்ன அயோக்கியத்தனம்? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இந்த பாரு ஐயா கிட்ட இப்ப சொல்லி ஒவ்வொரு எலும்பா எடுத்து எண்ணி ஈரியா இது என்ன இது வம்பா இருக்குது? ஏன் என்ன கூட்டிட்டு வந்து இப்படி எல்லாம் பேசுறியா? என்ன ஏன் பேசாமறியா? அவ பக்கத்துல நெருங்குனா இப்படி என்ன திட்டுறா. அம்மா ஒன்ன திட்டுறாளா? ஆமா. அதை என்ன சுட்டி காட்டுறியா? நீ நல்ல மனுஷன். நீ இப்ப என்ன செய்யணும்? அதனால மந்திரத்தை போட்டு அவ மனச மாத்தி அவ கோபத்தை ஆத்தி அது ஒரு கோவலையில ஊத்தி உங்ககிட்ட தரேன், நீ குடிச்சிட்டு ஆடு. என்னையாவது விளையாடிக்கிட்டு இருக்கிற? இந்த பாரு எப்படியாவது அவளுக்கு என் மேல பிரிய வர முடியா, நீ செய்துரு. அவ்வளவுதானே? ஆமா. சரியா? சரி நீ இப்ப போ. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 4:30 மேல 6க்குள்ள உன்னை வந்து பாக்குறேன். நாலு கணக்கு போடுறியே தாங்காதப்பா. நான் காதல்ல வெந்துகிட்டு இருக்கேன்டாப்பா. வெந்துகிட்டு இருக்கேன்? ஆமா. வேகல போல இருக்கு. என்ன அது சும்மா விளையாடிக்கிட்டே இருக்கிறா? வாய இப்படி உட்காரியா? என்ன ஆளையா நீ? பார்த்து உட்கார கூடாது. இங்க உட்காருன்னு சொல்ல உட்காரு. உன் கண்ணை கட்டி விட்டு உனக்கு பதிலா அந்த பொண்ணுகிட்ட நான் பேசுவேன். அவ என்கிட்ட பேசுவான். தெரியுமா? சரி. கண்ணை கட்டிக்க வேண்டியது. கைய கட்டு. கட்டு கைய கட்டிக்க. கையை எடுக்கப்படாது, கண்ணையும் திறக்கப்படாது. அந்த பொண்ணு பேர் என்ன? சாரா மருதாயி. மருதாயின்னு சொல்ல ஓனா வாய திறக்கிறாங்க. மருதாயி இப்படி உட்காரு. பரவாயில்ல இருக்கட்டுங்க. அட சும்மா நின்னே பேசட்டும். நின்னுட்டு தான் பேசுது. சரி. கண்ணே மருதாயி. மருதாயி உன் மேல எனக்கு ரொம்ப நாள் ஆசை. உனக்கு? எனக்கும் தான் ஆசை.
என்ன செய்யறது, மனசுக்குள்ளவே அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். மருதாயி பேச்சு இனிக்குதுயா? மருதாயி பேச்சு இல்லையா, லட்ட புட்டு போட்டேன். நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாமான்னு கேளையா? கேக்குறேன். முகத்தை அந்த பக்கம் திருப்பி கேக்குறேன். சரி கண்ணே மருதாயி, நம்ம இப்படியே சந்தோஷமா வாழ்க்கை பூராம இருக்கலாமா? இதுல என்னங்க சந்தேகம்? சந்தேகம் இல்லையே. இல்ல எங்க சந்தேகம் இல்லன்னு சொல்லி இந்த ஆளு தலையில ஒரு தட்டு ஒண்ணு தட்டு. சரிங்க, சத்தியமா மறக்க மாட்டேன். போதுமா? இன்னொன்னு போட சொல்லையா? இன்னொன்னா போதுமா? நல்ல மூளையில படுற மாதிரி ஓய்க்கு ஒண்ணு போட சொல்லையா? உனக்கு மூளை தலையில எங்கயா இருக்கு? முதுகுல இருக்குது. அட போட சொல்லையா ஒண்ணு? சரிம்மா, இன்னொன்னு போடு. மதாயி, இப்பதான் என் மனசு கொழுந்து போச்சு. கையாலே ஒரு கல்யாணத்துக்கு மாவே ஆட்டுவான் போல இருக்க. மந்திரவாதி, நீ ரொம்ப கெட்டிக்காரையா. நினைச்சது சாதிச்சிட்டியா? நினைச்சது சாதிச்சிட்டியா? ஐயா, ஐயா கூப்பிடாரு, நான் போறேன், அப்புறமா வா. இந்த வீட்டுல இருக்கிற ஒரு பயலுக்காவது இவ்வளவு மூளை கிடையாது. ஐயோ, என்னங்க என்னங்க என்ன 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 எஜமா இங்கதான் இருக்கிறார் போல இருக்கு. உங்களை பாத்துட்டாருன்னா ஆபத்து. சீக்கிரமா போயிடுங்களேன். நான் போயிடுறேன். இந்த அருவா மீசக்காரனுக்கு வேற தெரிஞ்சு போச்சு. இனிமே நம்ம இங்க சந்திக்கப்படாது. சந்திக்கிற இடம் எங்கிறத அப்புறமேல உனக்கு வந்து சொல்றேன். சரி, அங்க போயிடுங்க. சுமதி, இங்கே வா. இதோ பார், உன் தமையனுக்கு கல்யாணம். மணமகள் யாரென்று தெரிகிறதா உனக்கு? கௌரி, பாழும் கிணற்றிலே விழ போன என்னை காப்பாற்றின புண்ணியவதி கௌரி, என் அண்ணி. ஐயா, தயவு செய்து என்னை போக விடுங்க. இங்கிருந்தே நீ பார்க்கலாம், ஆனால் அங்கே போக முடியாது சுமதி. ஐயா, என் மேல் உயிரையே வைத்திருக்கும் எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு கூடவா நான் போக முடியாது? என் அண்ணி என் கையால தலைச்சி பூ முடிச்சு ஆசை தீர பார்க்கும் பாக்கியம் கூடவா எனக்கு கிடையாது. புலம்புவதில் பயனில்லை சுமதி. பூஜை முடியட்டும், உன்னை அனுப்பி வைக்கிறேன். முதல்ல வலது கால எடுத்து வச்சுவாங்க. அம்மா கௌரி, மாமா மாமையார நமஸ்காரம் பண்ணிக்கம்மா. மாங்கல்ய பாக்கியத்தோட மகராசியா மகராசன சந்தோஷமா இருங்க. எல்லாரும் வாங்க. நான் பிறந்து வளர்ந்த இடத்துல இன்னுமே இருக்க முடியாதபடி ஆயிடுச்சு. நான் ஆசைப்படும் கல்யாணி மச்சானாவது கடைசி வரை என்னை காப்பாத்தும்படி நீதான் அருள் புரியணும் சுவாமி. பெண்ணே மச்சான், இரு அடுத்து முயன்றாலும் ஆகுனால் அன்றி எடுத்த கர்மங்கள் ஆகாதென்பது கிடங்க. அதாவது முடியும் காலம் வந்தால்தான் முடியும். அது வரையிலும் நீ இங்கே இரு, நான் அங்கே இருக்கிறேன். என்ன இப்படி சிரிக்கிற? அது குழந்தை இல்ல, உங்க தோல்ல தொங்குற பைய. பைய சரி, நான் இப்போ குழந்தை பிறந்துருச்சாக்குன்னு நினைச்சுக்கிட்டேன். என்னது? ஏன் அதுக்குள்ளார காஞ்சி போன தலை மாதிரி மூஞ்சி சுருண்டுகிட்டுது? சும்மாவா பெரியவங்க சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? ஆம்பளைய நம்ப கூடாதுன்னு. என்ன அப்படி உனக்கு துரோகம் பண்ணிட்டான் அந்த ஆம்பளை? பின்ன என்னவா? உங்க ரகசியம் ஏதாவது என்கிட்ட சொல்லிருக்கீங்களா? எல்லாம் மறைச்சுதானே வச்சிருக்கீங்க. ஆஹா, மரணாய் மரணாய், தலைய புட்டி தலைய கிட்டி, அந்த தூண்ல கிட்டி. ஐயோ, நான் மாட்டேன். கிட்டி. என்ன ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்கேனா? நானா? அட பாவமே, ஒரு தாலிய மறைச்சு வச்சிருந்தேன், அதை கூட எடுத்து உன் கழுத்துல கட்டிட்டேனே. வேற என்ன இருக்குதுல? நீங்க இருக்கிற இடத்துக்கு ஒரு நாளாவது என்ன கூட்டிட்டு போயிருக்கீங்களா? ஓஹோ, இதானா? அட இப்படியே போறட்டு வந்து அங்க வந்து சேர்ந்துட்டா போகுது. அப்படியா? அப்ப வாங்க போலாம். இன்னைக்கு வேணாம், இன்னைக்கு நாலு நல்லா இல்ல. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பாரு, செவ்வாய்க்கிழமை சூலம். யமகண்ட எதுக்கு வந்து இடுப்புல குத்திக்கிட்டானா? இன்னைக்கு வேணாம், இன்னொரு நாளை கூட்டிட்டு போறேன். நிச்சயமா கூட்டிட்டு போறீங்களா? நிச்சயமா. மறந்துட மாட்டீங்களா? மறக்க மாட்டேன். 72, 73, 74, 75. சிஷ்யா, குருவே, எனது நெடுநாளைய லட்சியம் நிறைவேறும் நாள் வந்துவிட்டது.
இன்னும் 25 குடங்கள். 25 குடம் தானே, இன்னைக்கே கொண்டாந்து சொல்லுவோமே. முட்டாள். தினத்திற்கு ஒரு குடம் தான் சேகரிக்க வேண்டும். அதுவும் அதை சுமதிதான் கொண்டு வர வேண்டும். குருவே, சுமதி கொண்டுகிட்டு வர்ற வரையில் இங்க தாங்காது போல இருக்குது. அதனால இந்த 30 லட்சம் பொன்காசுல 1-2 குறைஞ்சாலும் கவலை இல்லை, இன்னைக்கே புதையல எடுத்து ஆகணும். தவறு சிஷ்யா, தவறு. அப்படி இருந்திருந்தால் இதுநாள் வரை நான் விட்டு வைத்திருப்பேனா? அதானே. முறைப்படி விரதத்தை அனுஷ்டிக்காவிட்டால் பூமிக்கடியிலே புதையுண்டு கிடக்கும் 30 லட்சம் பொற்காசுகளும் கற்காசுகளாகிவிடும். குருவே, கல்லு காசை கடையில கொடுத்தா பல்ல உடைச்சல கையில கொடுத்துருவான். ஒரு சிஷ்யா, பொறு. இன்னும் 25 குடங்கள். சரி. 25 தினங்கள். நான் நினைத்ததை நினைத்த நேரத்தில் நிரந்தரமாக சாதிக்க முடியாத மந்திர சக்தி. கண்களை வெல்ல முடிந்த என்னால் காலத்தை வெல்ல முடியவில்லை. தினத்திற்கு ஒரு குடம், அப்படி 100 குடங்கள். ஒரே நாளில் முடிந்திருக்க கூடாதா இந்த பூஜை? உடனே கிடைத்திருக்க கூடாதா 30 லட்சம் பவுன்களும்? உயிர்க்கு உடனேயே இந்த சூரியன் மறைந்திருக்க கூடாதா? வேகம் அதிகரிக்க அதிகரிக்க ஆமை வேகத்தில் அல்லவா பொழுது போய் கொண்டிருக்கிறது. மடையனே, உன் மந்திர சக்தியால் சிருஷ்டிக்கப்பட்ட நானே உன்னை எச்சரிக்கிறேன். நீ நினைத்தால் கண்கட்டி வித்தையை போல மாங்கொட்டையை நட்டு உடனே அதை மரமாக்கலாம், அதிலே மாம்பழத்தையும் பழுக்க வைக்கலாம். ஆனால் அதை நீ கனவில் கூட சுவைக்க முடியாது. என்னை போல நீ எதை வேண்டுமானாலும் வரவழைத்து கண்ணால் கண்டு கழிக்க முடியும், ஆனால் மனதால் கூட தீண்ட முடியாது. 3.25 நாழிகைக்குள் உன் மந்திர சக்தியின் மகிமையெல்லாம் மாயமாக மறைந்துவிடும். பாசத்தோடு புத்தி கூறுகிறேன், நாசத்திற்கு நல்வரவ கூறாதே. அக்கிரமம் அழியாவரம் பெற்றதல்ல, ஆட்சியத்தியால் அழிந்து போகாதே. போதும் போதனை. ஜெய் காளி. இன்றைய நன்னாள். இன்று என் மனதில் உள்ள ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. அதிர்ஷ்ட தேவதை என்னை அணைத்துக் கொள்ள காத்திருக்கிறாள். அன்னை பராசக்தி எனக்கு அருள் புரிய பார்த்து நிற்கிறாள். நாளை சூரிய உதயத்திற்குள் 30 லட்சம் பொன்களும் என் காலடியிலே கிடக்கும். அடே சிஷ்யா, சிஷ்யா, நான் வேண்டும் சக்திகள் எல்லாம் எனக்கு கிடைக்கும். மண்ணும் எனக்கு தலைவணங்கும், அனலும் புனலும் எனக்கு அடங்கி நடக்கும். போ சிஷ்யா, போ. பூஜைக்கு வேண்டியவற்றை எல்லாம் சேகரித்து வை. உத்தரவு. போ. உத்தரவு குருவே. சுமதி, சுமதி, யார் நீ? மருதாய், கௌரிக்கா இல்ல, அவங்க ஸ்நேகிதி. உங்க வீட்டுல எல்லாரையும் எனக்கு நல்லா தெரியும். அப்படியா? இங்க நீ எப்படி வந்த? எங்க அப்பா அம்மா அண்ணன் எல்லாம் சௌக்கியமா? அண்ணி நல்லா இருக்கா? ஆமா, உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆனது உனக்கு எப்படி தெரியும்? மந்திரவாதிக்கிட்ட இருக்கிற மாய கண்ணாடியில பார்த்தேன். ஆனா நேர்ல போய் பார்க்கத்தான் நான் கொடுத்து வைக்கல. அழாத சுமதி, அங்க எல்லாரும் நீ என்ன ஆனே, எங்க இருக்கிறேன்ற விவரம் தெரியாம சதா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் இப்பவே போய் நீ இருக்கிற இடத்த சொல்லி எப்படியாவது உன்னை விடுவிக்க ஏற்பாடு செய்யறேன். மருதாயே, இந்த மந்திரவாதி ரொம்ப பொல்லாதவன். என்னால அவங்களுக்கு எல்லாம் ஆபத்து ஏற்பட்டுட்டு போகுது. வேண்டாம், அத பத்தி நீ கவலைப்படாதே. ஆமா, எதுக்காக இந்த மந்திரவாதி உன்னை இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறான்? சொல்ற. ரங்கா ஐயா, இன்னைக்கு ராத்திரி புறப்படணும்டா. எல்லாம் தயாரா வச்சிருக்கியா? எல்லாம் தயாரா இருக்குங்க. அந்த மந்திரக்கார மாளிகையை தூள் பண்ணிடலாங்க. தூள் ஓடா முட்டா, மாளிகை தூள் பண்ணப்படாதா? என்னங்க எஜமா அப்படி சொல்லிட்டீங்க? நம்மள ஏமாத்தினா அவன். அதனாலதான் அவன் தூள் பண்ணிட்டு சுமதியை தூக்கிட்டு வரணும்னு சொல்றேன்டா. எஜமா, நீங்க மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அனுமான் தஞ்சை மலையை தூக்கிட்டு வந்த மாதிரி அந்த மந்திரகாரன் மாளிகை அடியோட தூக்கிட்டு வந்துருங்க. எதுக்கும் நீங்க இப்பவே புறப்படுங்க. சரிங்க. சதா இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா என்னத்தே பிரயோஜனம்?
கொஞ்ச நேரமாவது சந்தோஷமா இருங்க. எப்படி அம்மா இருக்க முடியும்? இவ்வளவு நாள் ஆய சுமதியை பத்தி ஒரு தகவலும் தெரியலையே. அம்மா அம்மா சமாச்சாரம் தெரியுமா? என்ன மருதாய் வந்து சுமதி இல்லம்மா, ஊருக்கு வடக்க நாகர்மேல பக்கத்துல ஒரு மந்திரவாதி மாளிகை இருக்கு. என்ன சுமதி அங்கே இருக்கா? ஆமாக்கா, அங்கே ஒரு சிலை இருக்கு. சந்திர கிரகணம் ஆரம்பிக்கிறதுல இருந்து முடியற வரைக்கும் அந்த சிலைக்கு தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணுமா. இந்த விரதத்தை சுமதி தான் செய்யணுமா. அதனால சுமதிக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையே? அது எப்படி சொல்ல முடியும்? ஐயோ, இதுக்கு என்னங்க செய்யறது? இதெல்லாம் உனக்கு எப்படிமா தெரியும்? அந்த மந்திரவாதியோட சிஷ்யனை எனக்கு தெரியும். அவர் மூலமா எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டேன். சுமதி இருக்கிற இடம் தெரியாம தான் இவ்வளவு நாளா துடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆசைக்கு ஒரே தங்க, அவளுக்கு சீரும் சிறப்புமா கல்யாணம் செய்து வச்சு கண் குளிர பார்க்கறதுக்கு முன்னாடி ஊராருக்கு பயந்து நான் கல்யாணம் செய்துக்கிட்டேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்கவே மாட்டேன். இப்ப போய் அவ எங்க இருந்தாலும் அவளை மீட்டுட்டு வந்துடுறேன். சுமதி சுமதின்னு சதா புலம்பிட்டு இருக்கிற உங்க கண்ணீரை தொடச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதி ஏற்படும். என்ன சந்திரா? வேணும், சுமதி இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. அப்படியா? எங்க? சீக்கிரம் சொல்லு. சுமதி இருக்கிற இடத்த நான் காட்டுறேன் வாங்க. சரி வா போலாம். போடு சந்திரா, இன்னைக்குதான் சந்திர கிரகணம். நீ எங்கேயுமே வெளியே போக கூடாது. ஜாக்கிரதையாரு. நான் போயிட்டு வரேன். என் தங்கையை காத்திடும் என் உயிர் பெரிதான். அவளை காப்பாற்றுவதுதான் என் வாழ்க்கையின் லட்சியம். வேணும் மருதாயி, எப்படியாவது சுமதியை கண்டுபிடிச்சு வெற்றியோட திரும்பி வரணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். கௌரியம்மா கௌரியம்மா, செய்தி தெரியுமாமா? என்ன தாத்தா? சங்கரனும் சுமதியை மீட்டுக்கிட்டு வர்றேன்னு நாகர்மலை பக்கமா ஓடுறாமா. நாகர்மலைக்கா? ஆமாமா. நீ பாத்தியா தாத்தா? ஆமாமா. அத்தா, அத்தா, அத்தா. இங்கிருந்து தப்பிவிடுவது அவ்வளவு சுலபமானதல்ல. நீ எறும்பு கூட புக முடியாதபடி மாளிகையின் வாயிலை ஒரு கற்பாறை மூடியிருக்கிறது. முன்னெச்சரிக்கை இல்லாமல் இருக்க நான் அந்த முட்டாளன்றா எண்ணிக்கொண்டீர்கள்? சந்திரா, இதுவரை உன் தங்கை சுமதியை காப்பாற்றி வந்தது ஒரு அரிய சாதனைக்காகத்தான். ஐயா, இவளை காணாது நானும் என் பெற்றோர்களும் அணு அணுவாக செத்துக் கொண்டிருந்தோம். தயவு செய்து எங்களை போக விடுங்கள். முடியாது. அவளை விட்டுவிட்டால் நான் கட்டிய மனக்கோட்டை எல்லாம் கட்டுவிடும். ஐயா, உங்கள் சுயநலத்திற்காக என் தங்கையின் வாழ்வை சுட்டரிப்பதா? வேண்டாம். மூச்சடக்கி கடலிலே மூழ்கெடுத்த முத்து இவள். இவளால் எனக்கு கிடைக்கப் போகிறது அளவிட முடியாத சொத்து. அதை இழந்துவிட எனக்கு பிடித்து விடவில்லை பித்து. அப்படியானால் உன்னை வேண்டுமானால் திரும்ப அனுப்பிவிடுகிறேன். வேறு சொந்த வேலை இருந்தால் கவனி. என் தங்கையை மீட்டுச் செல்வதும் என் சொந்த வேலைதான். அதுதான் நான் வந்த வேலையும் கூட. சாமதான வேத தண்டங்களை உபயோகித்து சாதரியமாக காரியம் சாதிக்க வந்தாயோ? சந்திரா, சுமதியின் எனக்குரியவள். உரிமை கொண்டாடும் அளவுக்கு உனக்கு என்ன உறவு இருக்கிறது எங்களோடு? இதுவரை இல்லை என்றால் இனியும் இருக்கக்கூடாது என்பது இல்லையே. அத்தா, அத்தா. வீண் வார்த்தை வேண்டாம், விட்டுவிடு என் தங்கை. புலிவாயில் சிக்கிய மானை காப்பாற்ற எலி படையெடுக்கிறதோ? எலியும் பொறுமை இழக்கும் போது புலியாக மாறும். எதிர்ப்பவர் 1 கோடி என்றாலும் புயல் போல சீரும். என்னை எதிர்த்த பின் உயிரோடு இருந்ததில்லை யாரும். உயிருக்கு பயந்து இங்கு வரவில்லை நானும். அப்படியானால் சுமதியோடு தான் இங்கிருந்து போவேன். இல்லை என்றால் இந்த இடத்தை சுடுகாடாக்கி விட்டு இங்கே சாவேன். நீயே காரணம். இந்த மாதிரி அயோக்கியங்கள் செத்தாலாவது உலகத்துக்கு நன்மை ஏற்படும். நீ எங்கிருந்து முளைத்தாய்? முளைக்கிறதுக்கு நான் காலம் இல்லை. உன் வெறிச்செயலை ஒழிக்கிறதுக்கு தான் நான் ஒழிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஓஹோ, போருக்கு ஆயத்தமாகத்தான் புறப்பட்டு வந்திருக்கிறீர்களோ? ஆமா, பெண்ணினத்தின் கண்ணிய வாழ்விலே மண்ணை அள்ளி தூவும் அக்கிரம செயலுக்கு ஒரு முடிவு கட்டவே வந்திருக்கிறோம். ஒரு பெட்டை கொடியும் 2 சிட்டுக்குருமியும் வந்து என் முன் கொட்டமடிப்பதா? சித்துளிதான் பெரும் மலையை துளைக்கும். இது சாதாரண மலை அல்ல, எரிமலை. எட்டியிருப்பவர்களை எரித்து சாம்பலாக்கிவிடும். நெருங்கி வந்து உங்களை நிர்மூலமாக்கிவிடும். மரியாதையாக வெளியே ஓடி போய்விடுங்கள். முடியாது. முடியாதா? முடியாது.
உங்களுக்கு சரியான பாடம் கற்பிக்கிறேன். ஜெய் காளி! இப்போது புரிந்து கொண்டீர்களா என் வல்லமையை? சிற்றரும்புகளை நான் இந்த குகைக்கு வந்து மந்திரக்கோளால் கற்பாறையை அகத்திய நாளிலிருந்து பூஜையின் கடைசி நாள் வரை குகையின் வாயிலை மூடக்கூடாது என்பது என் குருநாதன் கட்டளை. எப்படியோ குகையின் பாதையை தெரிந்து கொண்டு திறந்து விட்டுக் நுழைந்த நாய்களைப் போல் நீங்கள் எல்லோரும் வந்துவிட்டீர்கள். நான் நினைத்தால் உங்களை சன நேரத்தில் தொலைத்து விட முடியும். ஆனால் நான் மேற்கொண்டுள்ள வரதப்படி பூஜை முடியும் வரை யாரையும் எவரையும் எதுவும் செய்யக்கூடாது என்பதற்கு இதனால் வரை விட்டு வைத்திருக்கிறேன். ஆனால் இப்போது குகையின் பாதைக்கு தடைகளை விதித்து விட்டேன். ஒரு துரும்பு கூட இங்கு நுழைய முடியாது. நீங்களும் இங்கிருந்து போக முடியாது. என் பூஜை முடியட்டும். உங்களுக்கு ஒரு முடிவும் கட்டுகிறேன். கிரகணம் ஆரம்பமாகும் நேரம். சோகமேலால் சுமதியை நானே அடைவேன். வீணாக மனக்கோட்டை கெட்டாதே. ஆசைகளுக்கு அறிவை அடகு வைத்து விட்டு ஆர்ப்பரிக்கும் உனக்கு அழிவு காலம் நெருங்கி விட்டது. அழிவு காலம்? இனி எனக்கு எங்குமே அழிவில்லை. மரியாதையாக இருந்தால் உங்களுக்கும் தரமாட்டேன் தொல்லை. இல்லை, சுமதி கிடைக்காமல் இந்த இடத்தை விட்டு போவதாக இல்லை. சுமதி உங்களோடு வர வேண்டுமானால் மனக்கோலத்தில் தான் வருவாள். என் மனைவியாகத்தான் வருவாள். அதற்கு சம்மதமானால் காத்திருங்கள், எதிர்பார்த்திருங்கள். மனைவி மடையனை மாற்று குறையாத அந்த தங்கம் என் தங்கை உனக்கு ஒருபொழுதும் சம்மதிக்க மாட்டாள். சம்மதிக்க மாட்டாளா? சந்திரா, சுமதி மட்டுமல்ல, அந்த காட்டிலே தட்டி பறித்து சென்றாயே கௌரி என்ற பட்டுப்பூச்சியை, அவளும் என் கட்டில் பதுமையாக காட்சியளிப்பாள். ஆம், அந்த அழகிகள் இருவரையுமே என் அந்தரங்க ஆசையின் சுந்தர வடிவங்களாக திகழப் போகிறார்கள். அதுதான் நடக்காது. உன்னை அவங்க கால் தூசிக்கு சமமா கூட மதிக்க மாட்டாங்க. யாரையும் சம்மதத்தை கேட்டு தந்தமரப்பதில்லை. நான் நினைத்தால் கஞ்சமலர் வஞ்சியர் இருவரையும் இப்பொழுதே என் பஞ்சனையில் வைத்து கொஞ்சம் கொலாவ முடியும். நிறுத்தடா உன் வெறிப்பேச்சை. நீச்சனே, என்னை அணு அணுவாக வெட்டி சிதைத்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் என் இரு விழிகளுக்கு சமமான அந்த இருவரையும் நீ மனதால் தீண்டினாலும் கூட உன்னை நான் உயிரோடு விட மாட்டேன். புலம்பல். நான் அனுபவிக்க முடியாத எதையுமே அழகோடு விட்டு வைத்ததில்லை. ஆமாம், அந்த கைப்படாத ரோஜாவையும் கசக்கி முகர்ந்து மிதித்து நசைக்கு சிதைத்து வதைத்து சின்னாப்பின்னப்படுத்தியே தருவேன். ஆம்பளைன்னா நீ அவங்களை தொட்டுடு பார்க்கலாம். தொட்டால் நீ கிட்டாய். அற்பனே, உனக்கு முறையாக எச்சரிக்கிறேன், நெருப்போடு விளையாடாதே. மெதுவா மெதுவா மெதுவா. ஏப்பா, சுமதியை பத்தி ஒரு விஷயம் தெரியலையே. நாமும் தேடாத இடமெல்லாம் தேடியாச்சு. ஒன்னும் புலப்படலையே. ஐயா, சுமதியை யாரோ ஒரு மந்திரக்காரன் நாகர்மலை குகையில கொண்டு போய் வச்சிருக்கிறானா? அப்படியா? ஆமா. உனக்கு எப்படி தெரியும்? மருதாய் சொன்னா. வீட்டுல எல்லாரும் அங்கதான் போயிருக்கிறாங்க. சரி, நீ போ, நான் கவனிச்சுக்கிறேன். ஆஹா, நான் நினைச்சேன். வா, புறப்படு. உங்களுக்கு முடியாது. உங்கள் இஷ்டத்தை அம்மா
சத்தியத்தின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுகிறேன், எங்கள் கண்ணின் மணியின் கடை பார்வைக்கு குறை ஏற்படுமானாலும் எங்களில் எவர் உயிரும் நிலைக்காது. ஆமா, எங்க அக்காவுக்கு ஆபத்துன்னா நானே உன் பல்ல பிடிங்கி கையில கொடுத்துடுவேன். அவ்வளவு துணிச்சலா உனக்கு? நான் தான் கூண்டுக்கிளி தடைகளை எல்லாம் தாண்டி வந்திருக்கிறதே என்று குழப்பம் அடைகிறாயா? கொடுமைக்காரனே, ஏன் இவர்களை எல்லாம் கட்டி வைத்திருக்கிறார்? சுமதியை மீட்க முயற்சித்தார்கள் இவர்கள். சுமதியை மீட்க முயற்சித்தது குற்றமா? இதயம் இல்லாதவனே, உடன் பிறந்த தங்கையின் உயிரை காப்பது குற்றமானால் அவளை சிறை எடுத்து வந்தது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? இது குற்றமல்ல கோமளமே, ஆண்மையின் அடையாளம். வேடித்தனமான செயல். மன்னர்கள் கதையை நீ படித்ததில்லை? அழகு மங்கையர்கள் மீது ஆசை கொண்ட அரசர்கள் சிங்காரிகளை சிறையெடுத்து வந்ததாகத்தான் செய்திகள் கூறுகின்றன. ஓ, நீ படித்த முட்டாள் தானா? அழிந்து போனவர்களின் வரலாற்றிலே உன் பெயரும் பொறிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? இது புது உலகம், புரட்சி பெண்கள் வாழும் புதுமை உலகமடா இது. இங்கே இது போன்ற அக்கிரமங்கள் நடக்குமானால் நடு வீதியிலே நிறுத்தி நாயை போல் அடித்து வரட்டுவோம். காமாந்த காரத்தால் சிவந்து போன உன் கண்களை பிடுங்கி காக்கைக்கும் கழுகுகளுக்கும் போடுவோம். வீணாக விடராதே. இன்னும் சிறிது நேரத்தில் நீயே என் மஞ்சத்தை அலங்கரிக்கப் போகிறாய், என் மனைவியாக இருக்கப் போகிறாய். அறிவு கிட்டவனே, அடுத்தவன் மனைவி அன்னைக்கு சமானமடா. கழுத்தில் தாலி கிடக்கும் வரைதானே, அதை அகற்றிவிட்டால்? தாலியை தொடும் தைரியம் உனக்கு இருக்கிறதா? தரங்கட்டவனே, கற்பு நெருப்பை கரையான் அரிக்க முடியாதடா. பெண்கள் வயர் இருந்தால் பாவ எண்ணம் படைத்த உன் இதயத்திலே நெருப்புத்தான் பற்றி எரியும். அவசரப்படாதே, பூஜை முடியட்டும். சுமதி, ஊற்று தண்ணீரை. சுமதி, நீ போகாதே. பாரடா இவள் கண்ணீரை, பெண் பாவம் கொல்லாதது. அதெல்லாம் என்னிடம் செல்லாது. சுமதி, தாமதிக்காதே. நீ போ. சுமதி, சுமதி, விடு விடு சுமதி. அற்பனே, இன்றோடு உன் அதர்ம பூஜையை மொழிந்து விட்டது. இன்னும் சிறிது நேரத்தில் உன் அக்கிரம வாழ்வும் மொழிந்து விடும். வா சுமதி. காளி, ஏ மந்திர வியாதி, இதோ உன் யாழி. இது இன்னையோட காளி. போடு ராஜா, போடு. பானை எடுத்து அடிக்கிறான். இப்போ பானை விடாத, பொண்ணு. வாங்க அப்படி. விஷயா, நல்லா வாங்குடா. வாங்குடா விஷயா, நீ வாங்கு. அசந்துடாதீங்க, அசராதீங்க.
விடாத. பயல கொஞ்சம் ஒரு சுமதி 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 காணுமா? சரி, இருங்க, இதை வர்றேன். படுபாய் பையன் நீயா? ஐயோ, முடியாது முடியாது, சீக்கிரம் சீக்கிரம் நீங்க என்ன சுமதிய பரமானந்த தூக்கிட்டு போறான். சீக்கிரம் போங்க யாரா. இவங்க அத்தனை பேரை ஸ்டேஷன் கொண்டு போ. நானும் கூட போறேங்க. என் கூட வா. சுமதி சுமதி சந்திரா சந்திரா என்ன முன்னமா நினைக்காங்க, நான் கல்யாணம் பண்ணிட்டேன். என்ன ஒண்ணு மன்னிச்சுங்க. அது வந்து